எஸ், அனைவருக்கும் வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். நான் சென்னையில ஊரப்பாக்கம் பகுதியில கிட்டத்தட்ட இந்த சென்டர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆக போகுது. இதற்கு முன்னாடி நம்ம வேற ஒரு இதே ஊரப்பாக்கத்துல வேற ஒரு சைட்ல வந்து நம்ம சென்டர் வச்சு நடத்திட்டு இருந்தோம். இப்போ மொத்தமா பார்த்தா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா கிட்டத்தட்ட 18 வருஷங்களுக்கு மேல இருக்குது. சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்ட ஆரம்பிச்சது வந்து அக்குபஞ்சர் தான் கத்துக்க ஆரம்பிச்சேன். என்ன வந்து அலோபதி வந்து மெடிசன் என்ன காப்பாத்துச்சு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் இப்ப கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நான் நல்லா ஒரு ஆக்சிடென்ட்ல என்ன காப்பாத்துச்சு. அலோபதி மெடிசன் காப்பாத்துச்சு. பட் சின்ன வயசுல நான் சாப்பிட்ட பல மருத்துவங்கள்னால நிறைய டேமேஜஸ், பல விஷயங்கள் வச்சுக்கோங்களேன் டேமேஜஸ். எனக்கு என்ன ஆர்வம் அப்படின்னு கேட்டா, என்னை காப்பாத்துனதுக்கு அலோபதிக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அந்த சைடு எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது அந்த அலோபதியில. அந்த சைடு எஃபெக்ட் இல்லாம ஏதாவது மருத்துவ முறை இருக்குமா நமக்கு தெரியாது. ஹோமியோபதி, சீதாபதி, அலோபதி அந்த மாதிரி பல பதிகள் தெரியாது. இருந்தாலும் நம்ம தேடிட்டு இருந்தோம். எப்ப ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே தேடிட்டு இருந்தோம். ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு கத்துக்கணும் ஆசை, விருப்பம் இருந்துச்சு. எங்க பாட்டி நிறைய வைத்தியம் சொல்லுவாங்க. ஜுரம் அடிக்குதா அப்படின்னு கஷாயம் போட்டு குடிடா, சளி பிடிச்சிருக்கா அதுனது சித்திரத்தை அதெல்லாம் போட்டு கஷாயம் போட்டு குடிடா, அதெல்லாம் அவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க. நான் குடிப்பேன், சரியாகும், ஓகே, நல்லா இருந்துச்சு. இதை நான் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு கேட்டா, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருப்பேன். ஸ்கூலுக்கு போகும்போது உடம்பு சரியில்லை, இது போட்டு குடிடா, அதை போட்டு குடிடா, இதை போட்டு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ சின்ன வயசுல இருந்து ஒரு பழக்கம் இருந்துச்சு, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்ம என்ன கத்துக்கிறோமோ சொல்லிக்கணும் ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு மருத்துவத்தை தேடிட்டு இருந்தேன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து டெவலப் ஆகும். நான் பிறந்து வளர்ந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்தவங்க கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி படிச்சாங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போனாங்க. அப்ப வந்து நான் சொல்றது அப்ப சொந்த வீடு கட்டிட்டாங்க, ஒரு கார் வாங்கிட்டாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டாங்க. நம்மளால ஏன் முடியல? எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த தாட் உண்மையா சொல்லிடுறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுமா இருந்துச்சு, நம்மளால பெருசா பணம் சம்பாதிக்க முடியல. நான் என்ன யோசிச்சேன்னா, நம்மளால பணம் சம்பாதிக்க முடியல, உலகத்துல மொத்த விலைவாசியும் கம்மி பண்ணிடலாம். எப்படி? உலகத்துல மொத்த விலைவாசியும் கம்மி பண்ணிட்டா எனக்கு என்ன சம்பளம் வருமோ அதை வச்சு நான் நிறைய என்ஜாய் பண்ணிப்பேன். நான் இப்ப சொந்தமா வீடு வாங்கிப்பேன், சொந்தமா கார் வாங்கிப்பேன், எல்லாத்தையும் நான் சொந்தமா வாங்கிப்பேன். அது கொஞ்ச நாள் அப்படி உண்மையாவே கொஞ்ச நாள் அப்படி சுத்திட்டு இருந்தேன். எப்படி இந்த உலகத்துல விலையை எல்லாத்தையும் கம்மி பண்றது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா யோசிச்சேன், இப்ப 2 விஷயம். ஒண்ணு, மொத்த உலகத்திலையும் இருக்கக்கூடிய விலைவாசிகளை கம்மி பண்றது ஈஸியா, இல்ல என்னோட வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறது ஈஸியா? அப்படி ஒரு தாட்குள்ள கிரியேட் ஆச்சு. அப்புறமா தான் நிறைய புக்கு படிக்க ஆரம்பிச்சேன். நெப்போலியன், கொஞ்சம் எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம். உங்களுக்கு நீங்க எப்படி உங்களுக்கு தெரியாம இங்க டிஸ்டர்பன்ஸ் நடக்குதோ நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. வேற யாரோ அங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும் போது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்ல. நான் வந்து தேடி யார் அன்மியூட் பண்ணிக்கன்னு தேடி மியூட் போட முடியாது, நீங்களே போட்டுக்கோங்க. கேக்குதுங்களா நான் பேசுறது? நான் இந்த கிளாஸ் இப்ப அட்டன் பண்ணி கவனிச்சுக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். கவனிக்காம இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கேட்காது, அவங்க தான் அன்மியூட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, இருங்க ஒரு நிமிஷம், யாரோ அன்மியூட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, டன், தேங்க்யூ. எது ஈஸின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். தன்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக எப்படி பண்றது, நம்ம எப்படி பணம் நிறைய சம்பாதிக்கிறது. தேவைதானே பணம். எனக்கு சாதாரணமான வாழணும்ல, பிறந்து வாழ்ந்தோன்னு சொன்னா அப்படியே வாழணும். படிக்கணும்னு நினைச்சா சூப்பரா படிக்கணும். அந்த மாதிரி படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அது படிச்சு முடிச்ச பிறகு அந்த தாட்ஸ் இதெல்லாம். வாழ்க்கை வாழணும்னு நினைச்சா அப்படி வாழணும். எல்லாரும் அப்படிதானே வாழ்றாங்க. நிறைய பேர், எத்தனை பேர் வாழ்றாங்களே, நம்மளும் அப்படி வாழணும். ஆரோக்கியம்னா அப்படி ஆரோக்கியமா இருக்கணும், மகிழ்ச்சினா அப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லாமே டாப் ஆஃப் த வேர்ல்டா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆசை. அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சேன். நெப்போலியன் ஹில் புக்கு, அப்புறம் டேல் கார்னெகி புக்ஸ், இந்த மாதிரி அவங்களோட ஆங்கில எழுத்தாளர்களோட புக்கு தமிழ்ல வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். பேசிக்கா எங்க அம்மா ஒரு தமிழ் புலவர், தமிழ் பண்டிட், தமிழ் ஆசிரியை, கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தமிழ் மேல நிறைய பற்று அதிகம். அதுக்கப்புறம் பார்வை கொஞ்சம் திரும்ப ஆரம்பிச்சது. தமிழ்ல என்ன சொல்லி தந்திருக்காங்க, இதை பத்தி என்ன பேசிருக்காங்கன்னு சொல்லும்போது, திருக்குறள் ஒரே ஒரு குறளை மொத்தத்தையும் முடிச்சிட்டாரு அவரு. ஒரே ஒரு குறள்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா படிச்சுட்டு இருந்த மொத்த சப்ஜெக்டையும், அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக படிச்சுக்கிட்டு இருந்த மொத்த சப்ஜெக்டையும் ஒரே திருக்குறளை முடிச்சிட்டாரு திருவள்ளுவர். யாராவது யோசிக்க முடியுங்களா அது என்ன திருக்குறள்னு?
தமிழா? திருக்குறள்? ஓ, திருக்குறள் தமிழ்ல தான் இருக்கா? அப்படிதான் உங்க கேள்வி. எஸ், ஐ நோ. வெள்ளம் தனையது மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளம் தனையது உயர்வு. தாமரை பூ குளத்து மேல தண்ணி எவ்வளவு உயர்வா இருந்தாலும் மேல வளர்ந்துரும். தண்ணி கம்மியானா கம்மியாயிடும். அதே மாதிரி உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு உயர்வா இருக்கோ வாழ்க்கை உயரும். மனசு கம்மியா இருக்குன்னா வாழ்க்கை டவுன் ஆகும். மொத்த சப்ஜெக்டையும் ஒரு திருக்குறள் முடிச்சிட்டார் மனுஷன். அப்ப முதல்ல மாத்த வேண்டியது என்னுடைய மனம். அப்ப என்னோட மனசுக்குள்ள என்ன இருக்குது, நான் அந்த எதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எதை பத்தி நான் அதிகமா, இதுல ஒரு பழமொழி கூட ஒண்ணு இருக்கு, மனம் போல் வாழ்க்கையா, மனம் போல் அது என்ன சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், நான் எனக்கு ஒரு நாளைக்கு எத்தனை எண்ணம் வருது, ஒரு நாளைக்கு விடுங்க, ஒரு மணி நேரத்துல நீங்க எத்தனை எண்ணம் வருது, நீங்க அதை பண்ணலாம் இதை பண்ணன்னு தோணுது, என்னென்னமோ தோணுது, அது என்னென்னமோ தோணுதா? அப்ப ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு ஆராய்ச்சியில கிட்டத்தட்ட ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருதுன்றாங்க. இப்ப 60,000 எண்ணங்கள் என்னோட வாழ்க்கையை நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை? அவ்வளவுதான் பெருசாலாம் ஒண்ணு 60,000 அப்படியே வாழ்க்கையா மாறுச்சுன்னா, இப்ப நான் இப்படி உட்காந்து இருக்கேங்க, கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வருது, இங்க யானை வந்தா நல்லா இருக்குமே, நம்ம இருக்கிறது மாடியில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல, யானைலாம் உள்ள வர முடியாது, இருந்தாலும் ஒரு எண்ணம் வருது. சரி, ஓகே, யானை வர முடியாது, ஒரு புலி வந்தா நல்லா இருக்குமே, எப்படிங்க நாட்டுக்குள்ள, அதெல்லாம் தெரியும். எனக்கு ஒரு எண்ணம் வந்து எனக்கு அது உடனடியா நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? புலி வந்துருச்சு, சுச்சோ எப்படி இருக்கும்? கதவெல்லாம் மூடி இருக்கு, அதுக்கு என்ன கதவெல்லாம் டப்புனா தட்டு தட்டுனா இந்த கதவெல்லாம் வந்துருச்சு, என்ன கடிச்சிச்சுன்னா அந்த எண்ணம், ஏதோ ஒரு எண்ணம் வருது, அது அப்படியே நடந்தா எப்படி இருக்கும் வாழ்க்கையில? நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல? சரி, இப்படி யோசிச்சு பாருங்களேன். எனக்கு இப்ப பசிக்குது, ஒரு பிளேட் ஃபுல்லா வந்து ஒரு நல்ல எனக்கு பிடிச்ச ஃபுட்டா எனக்கு வேணும் நினைக்கிறேன், அப்படியே டேபிள்ல இருக்குது, அப்படியே டேபிள்ல இருக்கு, நல்லா சாப்பிட்டா முடிச்சேன், ஃபிங்கர் போல்ல கை கழுவினா நல்லா இருக்கும், ஃபிங்கர் போல் டக்குன்னு வந்துருது, கை கழுவிட்டேன். எனக்கு நல்ல ஒரு பெட்டு போட்டு நல்லா 2-3 ஏசி வச்சு நல்லா கூலா கம்ஃபர்டபுளா நல்லா படுத்துங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு செட்டப் இருந்தா நல்லா இருக்கும். நினைக்கிறேன், நடந்துருச்சு, நல்லா படுத்துங்க, காலையில எழுந்திரிச்சுக்கோன்னு நல்லா எனக்கு யாராவது உடம்பு அமைக்கிட்ட நல்லா இருக்கும் நினைக்கிறேன், அப்படி நடந்துருச்சு. நல்லா வார்ம் வாட்டர்ல குளிச்சா நல்லா நடந்துருச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க, நடக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்ப 100 பவுன் நகை கேட்டீங்க, கிடைச்சிருச்சு, எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க கேட்கறதெல்லாம் நினைக்கிறதா நடந்துகிட்டே இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? போர் அடிச்சிருக்கும். ஒரே நாள்ல போர் அடிச்சிரும். 2 நாள் 3 நாள்லாம் வேணாம், ஒரே நாள் எனக்கு வீடு வேணும், வீடு கிடைச்சிச்சு, நகை வேணும், நகை இருக்குது, வேற என்ன வேணும், வேற என்ன கேட்டாலும் அப்படி அப்படியே கிடைக்குது. வாழ்க்கையில மனசு எதில் நினைச்சாலும் எல்லாத்தையும் கிடைச்சிருச்சுனாலே லைஃப் போர் அடிச்சிடும். அது ஓகே, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே, நான் என்ன பண்றது, வாழ்க்கையே இப்படி இருக்குதே, பலருக்கு அதான். சரிங்களா? சரி, இப்ப அதை சரி பண்றதுக்கான விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம், சில விஷயம் தெரிஞ்சுக்க போய். சரி, இப்ப முக்கியமா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, மனசுக்கு தான் பிடிச்சிருக்கு, மனசுக்கு தான் தேவைப்படுகிறது, மனசை சொல்லிதான் இந்த உடம்பு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எழுந்திரிச்சு நடந்து போன இந்த மனசுக்கு ஒரு உத்தரவு வந்தா மனசு சொன்னோன்னா உடம்பு எழுந்திரிச்சு போகுது. ஒரு ஃபுட்டு கொடுக்குறாங்க, உடம்புக்கு பசிக்குது, வயிறுக்கு பசிக்குது, சரிங்களா, நல்ல பசி இருக்கு, ஓகே, ஃபுட்டு வேணும், என்ன ஃபுட்டு வேணும்? அடை ஏதோ ஒன்று இட்லியோ தோசையோ கொண்டு வைங்கப்பா, பரோட்டா குருமா தான் வேணும், நைட்ல சாப்பிடக்கூடாது, தப்பு, நான் எனக்கு இப்ப டேஸ்ட் பிடிச்சிருக்கு, எது மனசு சொல்லுது. இப்ப குழந்தைங்க இருக்காங்க பாத்தீங்களா, பெரியவங்க கூட ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி, குழந்தைங்க இருக்காங்க பாத்தீங்களா, குழந்தைங்க எப்படி தெரியுமா பண்ணுவாங்க, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கொடுத்தா சாப்பிட்றேன், ஐ மீன் குழந்தைங்களுக்கு, இல்லைன்னா எனக்கு வேண்டாம், பசிச்சாலும் பரவாயில்ல எனக்கு வேண்டாம். எது சொல்லுது? மனசு சொல்லுது.
அப்ப இந்த மனசு சொல்றதான் நம்ம கேட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மனசு சொல்றதா நம்ம வந்து வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். மனசுதான் நம்மளை போட்டு சந்தோஷமா இருக்கிறதும் மனசுதான், நம்மளை போட்டு படுத்தி எடுக்கிறதும் மனசுதான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணா, நல்ல ஒரு ஃபுல் மீல்ஸ் நைட்டு தான், அன்லிமிட்டெட் மீல்ஸ், 2 அன்லிமிட்டெட் மீல்ஸ் நல்லா சாப்பிட்டுட்டு அவார்டன் உட்காந்துருக்கலாம். ஒரு ஸ்வீட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க யாரோ, உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் என்னங்க, உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் யாராவது சொல்ல முடியுமா? நான் ஸ்வீட் தரேன்லாம் சொல்லுங்க, நான் உங்ககிட்ட எனக்கு கொடுங்கன்னு கேட்கல, ஸ்வீட் என்ன ஸ்வீட் தானே கேட்டேன். மைசூர் பாக். மைசூர் பாக், நெய் மைசூர் பாக் ஓகேவா? எஸ். இப்ப நல்லா ஃபுல் மீல்ஸ், 2 அன்லிமிட்டெட் மீல்ஸ், அன்லிமிட்டெட் மீல்ஸ்ல 2 நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து இருக்கிறோம், அவார்டன் உட்காந்து இருக்கோம். ஒரே ஒரு மைசூர் பாக் பீஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம், 1/2 கிலோ 1 கிலோ வேணாம், ஒரே ஒரு மைசூர் பாக் பீஸ் கொண்டு கொடுக்குறாங்க. பார்த்தோன்னா நீங்க வாங்கி சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? மைசூர் பாக் கொடுத்துருக்கீங்க சார், சொல்லுங்க சார். இப்பதானே 2 அன்லிமிட்டெட் மீல்ஸ் சாப்பிட்டுட்டு உட்காந்து இருக்கிறோம். மனசு என்ன சொல்லுது? எடுத்து சாப்பிடுப்பா. அறிவு என்ன சொல்லுது? டேய் இப்பதானடா சாப்பிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் சாப்பிடலடா. நோ இப்பவே சாப்பிட்டுரு, அதுல செம்ம டேஸ்டா இருக்கும் என்னென்னமோ கற்பனை பண்ணி, எது அறிவு அங்க முன்னாடி நின்னு வேணான்னு எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி மனசு ஓடி போய் கையை எடுக்க வச்சு அப்படி எடுத்து டப்புன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்ச பிறகு சொல்லும், ஏன்டா இப்ப சாப்பிட்ட. அதே மனசுதான், ஏன்டா இப்ப சாப்பிட்ட, இப்பதானே ஃபுல் மீல்ஸ் இவ்வளவு சாப்பிட்டு வச்ச. மைசூர் பாக்க எடுத்து கொட்டிக்கிட்டு நெஞ்செல்லாம் கறிக்குது. அப்பவே மனசு சொல்லும் நம்ம கிட்ட, அப்பவே சொன்னல உங்ககிட்ட, டேய் நீ நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், யாரு மனசும் நம்மளும் பேசிட்டு இருக்கோம். நீ சொல்லிதானே நான் சாப்பிட்டேன், நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுருவேன் நீனு. இந்த மாதிரி வாக்குவாதம் போயிட்டு இருக்கோம். கடைசியில யார் அவஸ்தைப்படுறது? நம்ம தான் அவஸ்தைப்படுறது. அப்ப மனசு சொல்லிதான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த உடம்பு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த உடம்பு இயக்குறது முழுக்க முழுக்க மனம்தான். அதுவும் எப்படிப்பட்ட மனசு தெரியுங்களா? சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லக்கூடிய ஆழ் மனம். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத, இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், உங்க காதுல விழுந்துட்டு இருக்கு, சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து கான்சியஸ் மைண்ட். சரி, சப்கான்சியஸ் மைண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது எப்படி வருது தெரிஞ்சுக்கலாமா? சரி, இன்னைக்கு காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க? யாராவது சொல்லுங்க, இன்னைக்கு காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க? தோசை. இன்னைக்கு காலையில தோசை சாப்பிட்டீங்களா? எத்தனை தோசை சாப்பிட்டீங்க? 2 தோசை. சரி, நேத்து காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க? டெய்லி தோசை தானே உங்க வீட்டுல, ஆத்தலாம் மாட்டீங்களா? சரி, ஓகே. எத்தனை தோசை சாப்பிட்டீங்க? 2 தோசை சாப்பிட்டீங்க. சரி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, போன வாரம் வியாழக்கிழமை காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க? யோசனை தெரியல. இப்ப ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி, 8 ஏதோ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஒரு கடைக்கு போயிருப்பீங்க, ஹோட்டல் போயிருப்பீங்க, ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்டு இருப்பீங்க. அது தோசை நல்லா இருந்திருக்கலாம், டிஃபன் நல்லா, ஏதோ நல்லா இருந்திருக்கலாமா? நல்ல உணவு எங்கேயோ போய் சாப்பிட்டு, ஒரு கல்யாணத்துல போய் சாப்பிட்டு, ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இருக்கா சொல்லுங்க. இருக்கு. நேத்து காலையில சாப்பிட்டது ஞாபகம் இருக்கு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது ஞாபகம் இல்ல. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கல்யாணத்துல எங்கேயோ போய் சாப்பிட்ட உணவு ஞாபகம் இருக்கு. இதுதான் ஆழ்மனம், சப்கான்சியஸ் மைண்ட். புரியுதுங்களா? அப்ப எந்த ஒரு விஷயம் நம்ம கூட எமோஷனலாக நமக்கு கனெக்ட் ஆகியிருக்கோ அந்த விஷயம் இப்ப ஞாபகம் இருக்குன்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகிவிடும். நம்ம நிறைய தடவை ஹோட்டல் போயிருப்போம், நிறைய ஃபங்க்ஷன் போயிருப்போம், அங்க சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம் இல்ல. அங்க ஃபங்க்ஷனா அன்னைக்கு போன ஞாபகம், ஃபங்க்ஷன் போனதே ஞாபகம் இல்ல. ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்போம், ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருப்போம், ஆனா ஏதோ ஒரு இடத்துல போய் ஒண்ணு சாப்பிட்டுருப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சாப்பிட்டுருப்போம். இந்த மீல் மேக்கர்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீல் மேக்கர், சோயா பால். எஸ், சோயா பால்.
நான் ஃபர்ஸ்ட் நான் வெஜிடேரியன் சரிங்களா. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க வீட்டுல போய் ஃபங்க்ஷன்ல சாப்பிட்றேன். நானே எங்க அம்மாலாம் போறேன். வெஜிடேரியன் தெரிஞ்சும் அவங்க வந்து அதை பரிமாறினாங்க. எடுத்து பார்த்தோன்னா சின்ன பீஸ் இருந்துச்சு. அவங்க கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், ஆன்டி இது என்னது ஆன்டி அப்படின்னா, சாப்பிட்டுப்பா உனக்கு நீ சாப்பிடக்கூடியதான் அப்படின்னாங்க. இல்ல அது என்னன்னு சொல்லுங்க. அப்பதான் முத சோயா செஞ்சது, மீல் மேக்கர் அந்த வார்த்தைகள் கேள்விப்பார். சரி, இதுக்கப்புறம் லைஃப்ல எத்தனை தடவை சாப்பிட்டுருப்பேன். ஏன்னா அது பல வருஷத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டது ஏன் ஞாபகம் இருக்குன்னா, முத சப்கான்சியஸ் மைண்ட்ல என்னோட எமோஷன் கூட பதிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு விஷயம் எமோஷன் லெவல்ல பதிஞ்சிருக்கும். அந்த எமோஷன் லெவல்ல பதிஞ்ச விஷயங்களை வச்சு நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா எல்லாருக்கும்? ஏதாவது ஒரு விஷயம் சப்கான்சியஸ்ல பதிஞ்சது. ஏதோ ஒரு பேரை சொன்ன அவனை பார்த்தன்னு வச்சுக்கோயேன், வருதுங்களா? ஏதோ ஒண்ணு. சரி, அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஞாபகங்கள் நம்ம லைஃப உருவாக்குதா டேமேஜ் பண்ணுதா? எது அதிகமாக நடக்கிறது? சில சமயம் ஓகே. என்னங்க? இந்த மாதிரி ஞாபகங்கள் சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சிருக்கக்கூடிய பல ஞாபகங்கள் நம்ம லைஃப உருவாக்குதா டேமேஜ் பண்ணுதா? ரெண்டுமே பண்ணுது. ரெண்டுமே நடக்குது. இது பெர்சன்டேஜ் எது அதிகமா இருக்கு? டேமேஜ் அதிகம். இப்ப அப்படி நம்ம லைஃப் இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையை டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு தேவையா? தேவையில்லை. இப்ப நம்ம லைஃபை டேமேஜ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் தேவையில்லை தானே? அதை மாத்த முடியுதா? மாத்த முடியும். ஆனா மாத்திருக்கோமா? மாத்திருக்கு. ஓகே. இப்ப மாத்துறதுக்கு பல விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. இப்ப உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? யாருக்காவது கார் ஓட்ட தெரியுங்களா? பைக் ஓட்ட தெரியுமா? சைக்கிள் ஓட்ட தெரியுமா? நடந்து போக தெரியுமா? காருக்கும் பதில் சொல்லல, சைக்கிளுக்கு என்ன இப்படி இருந்தா என்ன பண்றது? எப்படி கிளாஸ் எடுக்கிறது சொல்லுங்க. சரி, பைக் ஓட்டுவீங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க சூப்பரா பைக் ஓட்டுவீங்கன்னு வச்சுக்கோங்க. செம்மையா அப்படி ஸ்கிட் அடிச்சு கட்டடிச்சு அப்படி போறாள். நீங்க ஒரு 5 வருஷமா நீங்க உங்க பைக் ஓட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. நீங்க ஃபாரின் போயிட்டீங்க, ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டீங்க, அங்க ஃபுல்லா கார் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது டிரைவர் வந்து கார் ஓட்டிட்டு உங்களை அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வரீங்க. இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து உங்க பழைய பைக் இருக்குல்ல, புது பைக்கை உங்க ஃப்ரெண்டு கிட்ட பைக் வாங்குறீங்க. ஓட்டுவீங்களா மாட்டீங்களா? கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரேக் எல்லாம் கிளச் எல்லாம் இப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள, மேக்ஸிமம் 1/2 hour போதும். அதுக்குள்ள நம்ம நார்மலா பைக் ஓட்ட ஆரம்பிச்சுப்போம். இப்போ உங்களுக்கு பைக் ஓட்டுற விஷயம் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கத்துக்கிட்ட விஷயம் மறந்துடுச்சா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, ஆனா பிராக்டிஸ் அப்பப்ப பண்ணல. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு நம்ம பைக்கு கொடுத்தா கொஞ்ச நேரம் பார்த்து நம்ம பாட்டுக்கு ரோட்ல ஓட்ட ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? இத மறக்க முடியுமா உங்களால? ஏன் மறக்க முடியாது? ஆழ் மனசுல பதிஞ்ச விஷயத்த மறக்க முடியாது. நீங்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு பைக்கே ஓட்டாம நீங்க 25 வருஷம் ஃபாரின்லயே இருக்கீங்க. 25 வருஷம் உங்களுக்கு கார் டிரைவர் வச்சிருக்காங்க. 25 வருஷம் நீங்க பைக்கே பார்க்கல, ஓட்டவும் இல்லை. 25 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட ஒரு பைக்கை கொடுத்து ஓட்ட தெரியுமான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஓட்ட தெரியும், டச் இல்ல. ஒரு 1/2 hour கொடுத்தா நான் அதுல கீ போட்டு எல்லாத்தையும் பார்த்து ரெடி பண்ணிட்டு அப்படியே ஓட்டிட்டு போயிடுவேன். எஸ். அப்ப நம்ம ஆழ் மனசுல பதிஞ்ச விஷயங்களை நம்மளால மாத்த முடியாது, மறக்கவும் முடியாது. அப்படி மறந்து போகணும் அப்படின்னா என்ன திரும்ப நடக்கணும்? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி அடிபடணும். அவன் அடிச்சான், நான் பால் பிடிக்க போனேன், பிடிச்சான், அப்படியே கீழே விழுந்துட்டான், அப்புறம் அவன் மறுபடியும் அடிச்சான். இதேதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கும். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி நமக்கு நடக்குமா? நடக்காது லைஃப்ல. புரியுதுங்களா? அப்ப ஆழ் மனசுல விஷயங்கள்
ஞாபகம் இருக்கும், ஆனா அதனுடைய என்ன சொல்லலாம், எமோஷனல் இம்பாக்ட் ஆகுது பாத்தீங்களா, அதை கம்மி பண்ணலாம். அதுக்கு பல டெக்னிக் இருக்கு. NLP, நான் NLP கிராண்ட் மாஸ்டர், NLP கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். NLP என்னன்னு கேட்கிறேன், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம். மனசை வச்சு மனசை சரி பண்ணது, சிம்பிளா சொல்லணும்னா உங்க மனசை வச்சு உங்க மனசை சரி பண்றதுதான். ஏன் மனசு கிடையாது, ஏன் மனசை வச்சு உங்க மனசு சரி பண்றதுதான் கிடையாது. உங்களோட லைஃப்ல நிறைய பேர் டெவலப் ஆக முடியலன்னு யோசிக்கிறவங்க அவங்க மனசை வச்சு அவங்களுக்கு ஐடியா கொடுக்கறது. நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் NLP தெரப்பில ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்க உங்களோட கண்டென்ட் ஃப்ரீ, அது கண்டென்ட் ஃப்ரீ அப்படின்னா உங்களோட ப்ராப்ளத்தை என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனா உங்களுக்கு தெரப்பி கூட உங்களுக்கு சரி பண்ண முடியும். அது எப்படிங்க ப்ராப்ளமே சொல்லாம எப்படிங்க சொல்லி, அதுதான் டெக்னிக். அதுல அதோட பெரிய விஷயமா கண்டென்ட் ஃப்ரீ. சரி, அதுல பண்ணலாம். சரி, அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம்னு கேட்டா, ஃப்ளவர் மெடிசன் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு சில விஷயங்கள் மனசை வந்து கொஞ்சம் கூல் பண்ணி மாத்தலாம். ஃப்ளவர் மெடிசன்ஸ் கொடுத்து, இது வந்து ஹோமியோபதியில டெக்னிக். அதுவும் நம்ம கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஃப்ளவர் மெடிசன் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, இப்ப அதாவது மறக்க முடியாது, அதாவது நினைவுகளை கொஞ்சம் மாத்தி அப்படி வாழ்க்கையை கொண்டு போகலாம். அதை விட இன்னொன்னு EFT தெரப்பின்னு ஒண்ணு இருக்கு, எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக், EFT தெரப்பி. அந்த தெரப்பி மூலமா நம்ம கரண்ட் அந்தந்த சிச்சுவேஷன்ல சில விஷயங்கள் நம்ம மாத்திக்கலாம். இது எல்லாமே டெக்னிக் இருந்தாலும் சுவிட்ச் வேர்டு அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த சுவிட்ச் வேர்ட்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசை, நம்ம ஆழ் மனசுல போய் ரீப்ரோகிராம் பண்றது. நல்லா கவனிச்சுக்கோங்க, ரீப்ரோகிராம் பண்றோம். நம்ம ப்ரோக்ராமை டெலீட் பண்ண முடியாது, ரீப்ரோகிராம் பண்றோம். இப்ப நான் வந்து கியர் வச்ச வண்டி ஓட்டிட்டு இருக்கேங்க, கார் ஓட்டிட்டு இருக்கேங்க. இப்ப நிறைய வந்து ஆட்டோ அதாவது MAT என்ன சொல்லுவாங்க, அது பேரு மேனுவல் ஆட்டோ டிரான்ஸ்மிஷன். சரிங்களா, அந்த கார் நான் வாங்கிட்டேங்க. நான் கியர் தான்ப்பா போடுவேன்னு சொல்லி உட்கார முடியுமா? இப்ப என்ன, ஆட்டோ டிரான்ஸ்மிஷன், மேனுவல் இல்ல, ஆட்டோ AT கரெக்ட், ஆட்டோ டிரான்ஸ்மிஷன். MATங்கிறது மேனுவல், நம்ம கியர் வச்சது MAT, இது AT. சரிங்களா, இந்த கார் வாங்கிட்டாங்க. இப்ப நான் கார்ல ஏறி உக்காந்துக்கிட்டு எனக்கு கியர் கார் வந்து மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. என்னோட சப்கான்சியஸ் மைண்ட்ல கியர் கார் எப்படி ஓட்டணும் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்ப இது என்ன பண்ணும், ஓகே இப்படி பண்ணும், இது ரிவர்ஸ், இது ஓகே நியூட்ரல்ல போட்டா அப்படி நிற்கும் காரு, கொஞ்சம் எடுத்து அது பாட்டு மூவ் ஆக ஆரம்பிக்கும், அப்படியே ஓட்டிட்டு போனோம். ஓகே, ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா நம்ம பாட்டு கார் ஓட்டிடுவோமா? மைண்ட ரீப்ரோகிராம் பண்றேன். இதுல கியர் கிடையாது, இந்த கார்ல கியர் கிடையாது, இந்த கார் இப்படிதான் ஓட்டணும்னு என் மைண்ட ரீப்ரோகிராம் பண்றேன். சரி, அதுக்குன்னு ஆட்டோ நம்ம மேனுவல் கியர் வச்சு ஓட்டுற மாதிரி அதை மறந்துடுவோம், அது மறக்காது. அப்ப அந்த நேரத்துல நம்ம வாழ்க்கையில எந்த கார் கிடைச்சிருக்கோ அந்த காரை ஓட்டுறதுக்காக நம்ம மைண்ட ரீப்ரோகிராம் பண்ண முடியும். எவ்ரிதிங் யூ கேன் டு. இஸ் இட் பாசிபிள்? எஸ், இட் இஸ் பாசிபிள். இப்ப லைஃப்ல ஒரு விஷயம் நடக்குது, இப்ப ஒரு விஷயம் நான் செய்யணும், பட் என் சப்கான்சியஸ்ல வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இதை நான் ரீப்ரோகிராம் பண்ணணும். பணம் சம்பாதிக்கிறது ஈஸியா கஷ்டமா? பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம்னு என் மனசுக்குள்ள ஒரு பதிவு இருக்குது, சப்கான்சியஸ்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த ரிஜிஸ்டர் ஆன விஷயத்த நான் ரீப்ரோகிராம் பண்ணணும், எனக்கு சம்பாதிக்கிறது ஈஸின்னு ரீப்ரோகிராம் பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னு கேட்ட ஆஃபர்மேஷன் சொல்லலாம், விஜுவலைசேஷன் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் உட்காந்து எழுதலாம், எல்லாமே எழுதலாம். ஆனா ஆன் த ஸ்பாட்ல எனக்கு அது நடக்கணும், டக்குன்னு எனக்கு முடியணும் அப்படின்னா சுவிட்ச் வேர்டு பயன்படுத்தி கொள்ளலாம். சுவிட்ச் வேர்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டா நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ரீப்ரோகிராம் பண்ணிடுது. இப்ப எப்படி நம்ம கார் வந்து இந்த கார் தான் இப்ப இருக்கு, நமக்கு ஓகே இதான் இப்ப ஓட்டணும்னு சொல்லி நம்ம நம்மளே கான்சியஸா ரீப்ரோகிராம் பண்றோமோ, சுவிட்ச் வேர்டு கான்சியஸா நம்ம சொல்ல 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 சப்கான்சியஸ்ல போய் ரீப்ரோகிராம் பண்ணுது. அதான் சுவிட்ச் வேர்டு. புரியுதுங்களா? எஸ். அப்ப அந்த சுவிட்ச் வேர்டை பயன்படுத்தும் போது அது மாதிரி நிறைய ரீப்ரோகிராம் இருக்கு. என்னது, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு, பொருளாதாரம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் நம்ம வாழ்க்கையில இருக்கு பாருங்க. அந்தந்த விஷயத்துக்கு அந்தந்த சுவிட்ச் வேர்டு பயன்படுத்தும் போது அந்தந்த நேரத்துல ரீப்ரோகிராம் ஆகி அதை அக்செப்ட் பண்ணிக்கும், வாழ்க்கை முன்னேற ஆரம்பிச்சு முன்னேறிட்டு இருக்குது. நம்மள பலர் வந்து மேபி சுவிட்ச் வேர்டுன்ற வார்த்தை இன்னைக்கு கேட்டிருக்கலாம்,
இல்லைங்க எனக்கு ஏற்கனவே தெரியும் சுவிட்ச் வேர்ட்லாம் நான் யூடியூப்லாம் நிறைய பார்த்துருக்கேங்க, நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேங்க, யூடியூப்ல ஓகே பார்த்துருக்கேன், ஓகே சுவிட்ச் வேர்டு ஓரளவுக்கு தெரியலாம் ஒரு சிலருக்கு. சுவிட்ச் வேர்டா என்ன கிளாஸ்னே தெரியாம நான் இப்பதாங்க ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்து இருக்கிறேன். நீங்க சுவிட்ச் வேர்டு கிளாஸ், அது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸா அப்படின்னு கூட கேட்கலாம். சோ தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம், ஓரளவு தெரிஞ்சவங்களும் இருக்கலாம். அப்ப சுவிட்ச் வேர்டுன்ற இந்த வார்த்தை எப்படின்னு கேட்டா பாருங்க, நல்லா அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கும். அந்த சுவிட்ச் வேர்டு. இப்ப வீட்டுல ஃபேன் இருக்கா? உங்க வீட்டுல இருக்கு. வீட்டுல கரண்ட் இருக்கா? வீட்டுல கரண்ட் இருக்கா? ஃபேன் ஓடுதா? பக்கத்து ரூம் ஃபேன் ஓடுதா? பக்கத்து ரூம்ல ஒரு ஃபேன் இருக்கா? இருக்கு. கரண்ட் இருக்கா? இருக்கு. ஃபேன் ஓடுதா? ஓடல. ஏன் ஓடல? சுவிட்ச் போடல, ஓடல, அவ்வளவுதான். சுவிட்ச் போட்டாதான் கரெக்டுங்களா? அப்ப ஒரு ஃபேன் இருக்கு, வீட்டுல கரண்ட்டும் இருக்கு, அந்த சுவிட்ச் ஆன் பண்ணாதான் அந்த ஃபேன் சுத்தும் அப்படின்னு அதோட இயக்கத்துக்கு வருது. அதோட வேலையை செய்யறதுக்கு ஒரு சுவிட்ச் தேவைப்படுகிறது. பணம் எங்க இருக்கு? சரி, இப்போ ஒரு சின்ன கணக்கு எடுக்கலாமா? ஒரு கணக்கு எடுக்கும் முறை. உங்க வீட்டுல இப்ப எவ்வளவு பணம் இருக்கலாம் அப்ராக்சிமேட்டா? நான் வந்து கேட்கலாம் மாட்டாங்க, நிச்சயமா நான் கேட்க மாட்டேன். உங்க வீட்டுல இப்ப எவ்வளவு பணம் இருக்கு? ஒரு 50-60 கோடி? 50 கூட இல்ல. 50 ரூபாய் கூட இல்ல. நீங்க வேற கோடி வேற போயிட்டீங்க. சொல்லுவோமே 50 கோடி இருக்குன்னு சொல்லிதான் வைப்போம். என்ன வைப்போது? சரி, ஒரு 10,000 ரூபாய். எஸ், ஒரு என்ன இருக்கு? ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. சரி, உங்க தெருவில் எத்தனை வீடு இருக்கலாம்? 100. உங்க தெருவில் 100 வீடு இருக்கு. 100 இன்ட்டு ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபாய் வச்சுக்கோங்க. 100 இன்ட்டு 10,000 எவ்வளவுங்க ஆச்சு? 1 கோடி. 1 கோடி. உங்க ஊர்ல எத்தனை வீடு இருக்கலாம்? 50,000. 50,000 வீடு. 50,000 இன்ட்டு 10,000 ரூபாய் 500 கோடி. 500 கோடி. இப்ப உங்க தமிழ்நாட்டுல எத்தனை வீடு இருக்கலாம்? 8 லட்சம். அவ்வளவுதானா? சரி, 8 லட்சம் இன்ட்டு 10,000 ஒரு 8,000 கோடி வச்சுக்கலாமா? அப்ராக்சிமேட்டா சும்மா ஒரு கணக்கு. அதுக்கு நீங்க வீட்டுல போய் 1 ரூபாய் எவ்வளவு இருக்கு, 2 ரூபாய் அந்த மாதிரி கவுண்ட்லாம் இல்ல. ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 8 கோடி, ஒரு 80 கோடி 800 கோடி வச்சுப்போம். இந்தியா ஃபுல்லா 1 லட்சம் கோடி எவ்வளவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்தியா ஃபுல்லா இவ்வளவு பணம் இருக்குது. சரிங்களா? இந்தியா ஃபுல்லா இவ்வளவு பணம் இருக்கு. நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? ஒரு அமௌண்ட் இருக்கு. நம்ம கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு. சரிங்களா? இப்ப பணம் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? எங்கேயாவது பணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கு. பணம் இருக்கு சார், ஆனா பத்தல. பணம் இருக்கு, ஆனா மொத்தமா பார்த்தா எக்கச்சக்கமான கோடி இருக்கே. புரியுதுங்களா? எக்கச்சக்கமான கோடி இருக்குது, நம்ம கிட்ட இல்ல. இப்ப பணம் இருக்கா இல்லைன்னு கேட்டா இருக்கு. நமக்கு தேவையான பணம் நம்மளால எடுத்துக்க முடியல. கோல்டு எவ்வளவு இருக்கு? எக்கச்சக்கமா இருக்கு. எல்லாமே அபரிவிதமாகத்தான் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்துல. அப்புறம் ஏன் நமக்கு கிடைக்கல? அப்புறம் ஏன் நமக்கு கிடைக்கல? நமக்கு பொருளாதாரத்தை யார் தடை செய்கிறார்கள்? இப்ப சும்மா ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபான்னு ஒரு கணக்கு வைக்கும் போதே, நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு 10,000 ரூபான்னு சும்மா கணக்கு வைக்கும் போதே கிட்டத்தட்ட எவ்வளோ கோடி இருக்குது. அப்படி அவ்வளோ கோடி இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு தேவையான, நம்ம என்ன 1000 கோடி 2000 கோடி கேட்கிறோம்? கேட்கலையே. வேற எவ்வளவு கேட்கிறோம்? ஒரு 2 கோடி 3 கோடி இருந்தாலே போதுங்க. அப்படி சமாளி, அவ்வளோலாம் வேணாங்க. ஒரு 50 லட்சம் அப்படி அந்த மாதிரி ஒரு 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 லிமிட்டடா கேட்டுட்டு இருக்கோம். ஒரு 10 கோடி 20 கோடி அந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட் கேட்டுட்டு இருக்கோம். ஏன் கிடைக்கல? யார் கொடுக்க மாட்டாங்கிறா?
யார் இப்ப ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு கோடீஸ்வரன் ஆச்சு, 400 ஏக்கர்ல ஒரு வீடு கட்டி 400 கிரவுண்ட்ல ஒரு வீடு கட்டி பெருசா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே இந்தியாக்குள்ளதான். இந்தியாக்குள்ள விடுங்க, உங்க ஏரியால நீங்க எந்த ஏரியால இருந்தாலும் வித்தின் 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல நிச்சயமாக நல்ல ஒரு பெரிய பங்களா கட்டி நல்ல ஒரு 2-3 கார் வச்சு வாழக்கூடிய ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அது அரசியல்வாதியா இருக்கலாம், சினிமா நடிகர், பிசினஸ் மேனா இருக்கலாம், யாராலும் இருக்கலாம், இருக்காங்க. அதே தெருவுல நம்ம இருப்போம், அதே பக்கத்து தெருவுல கூட நம்ம இருப்போம். நம்மளால ஏன் அவனை சம்பாதிக்க முடியல? யார் தடுக்கிறாங்க? தெரியல சார். நம்ம தான் இருக்கோம். என்னங்க? நம்ம தான் இருக்கோம். நம்ம தான் தெரியும். நம்ம கர்மா. அவரோட கர்மா நல்லா இருக்கு, அவர் டெவலப் ஆயிட்டாரு. நம்ம கர்மா சரியில்லை, நம்ம டவுனா இருக்கிறோம். சரி, இந்த கர்மா இல்லைன்னா சொல்லலைங்க, கர்மா இல்லைன்னா சொல்லல. கர்மானால நமக்கு தடைகள் வருது, நம்மளால சரியா சம்பாதிக்க முடியல, எல்லாமே இருந்தாலும் நம்மளால எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவுதான் முயற்சி செய்ய முடியும். சமுதாயம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இவ்வளவுதான் செய்ய. உங்களால நீங்க பிசினஸ் தான் பண்ண முடியாது. நீங்க படிச்சிருக்கீங்க, ஒரு வேலைக்கு போங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போங்க, கவர்மெண்ட் வேலையை பாருங்க. சரி, இவ்வளவுதான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். இல்ல நீங்க இந்த பிசினஸ் பண்ண உங்களுக்கு இவ்வளவுதான் வருமானம் கிடைக்கும். இப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டு சமுதாயம் வளர்த்துருக்காங்க பாருங்க. இது சப்கான்சியஸ் மைண்ட்ல ப்ரோக்ராம் ஆயிருக்கு. இதனால நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, நம்மளால இவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்னால இதுக்கு மேல சம்பாதிக்க முடியாது இப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இந்த மனநிலையை நம்ம மாத்துறதுக்காகத்தான் இந்த சுவிட்ச் வேர்டு. நாட் ஒன்லி பொருளாதாரம், ஆரோக்கியமாக இருக்கட்டும், இல்ல உறவுகளாக இருக்கட்டும், மன நிம்மதியா இருக்கட்டும், எந்த விஷயமாக வேணாலும் இருக்கட்டும், நமக்கு என்ன தேவை? அந்த நேரத்துல நம்மளை தடை பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் வர நேரத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக ஒரு முயற்சி செய்யும் போது அதை தடை செய்யற மாதிரி ஒரு விஷயம் நமக்குள்ள சேரும் போது, அந்த நேரத்துல இந்த சுவிட்ச் வேர்டு, எப்ப நமக்கு ஃபேன் தேவை, அந்த ரூமுக்கு வந்த பிறகு, நம்ம நல்ல வெயில்ல இருக்கும் போது, வேர்த்து ஊத்தும் போது, அந்த ரூமுக்குள்ள வந்தோடனே சுவிட்ச் ஆன் பண்ணா கரண்ட் இருக்கு, பொருளாதாரம் இந்த உலகத்துல இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல இருக்குது. நம்ம பூமியில இருக்க, நம்ம ஊர்ல இருக்குது. நமக்கு காத்து வேணும், ஃபேன் இருக்குது, சுவிட்ச் ஆன் பண்ணா கரண்ட் இருக்கு ஏற்கனவே, சுவிட்ச் ஆன் பண்ணா ஃபேன் சுத்துது, கொஞ்ச நேரம் காத்து வருது, அப்படியே கொஞ்சம் வேர்வை அடங்குது. அப்ப நமக்கு எது எப்ப எங்க எப்படி தேவைப்படுகிறதோ அது அப்ப அங்க அப்படியே நமக்கு கிடைப்பதற்கு நம்ம மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சுவிட்ச் வேர்டு. சரிங்களா? புரியுதுங்களா? அப்ப இந்த சுவிட்ச் வேர்டு எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டா, நம்ம வாழ்க்கைக்கு எது எப்ப தேவையோ அதற்கான சுவிட்ச் வேர்டு எதுன்னு தெரிஞ்சு, வீட்டுல நமக்கு 20 சுவிட்ச் இருக்குங்க. இந்த ரூம்ல 10 சுவிட்ச், அந்த ரூம்ல 10 சுவிட்ச் இருக்கு, இங்க 4 ஃபேனு 2 டியூப் லைட் இந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? இப்ப புதுசா வீட்டுக்குள்ள வரீங்க, ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டுக்குள்ள வரீங்க, உங்க வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் 10 சுவிட்ச் இருக்கு. இதுல நான் நிக்கிறதுக்கு நேரம் இருக்கிற ஃபேன் ஓடணும். 5 ஃபேன் 6 ஃபேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சுவிட்ச் போடுவோம், ஃபேன் ஓடுதா ஓடல, அடுத்ததுதான் அப்படியே ஒண்ணுன்னா சுவிட்ச் போட்டு பார்த்து ஓகே இந்த சுவிட்ச்ல ஃபேன் ஓடிடுச்சு. அப்ப நமக்கு எந்த வார்த்தை எங்க பயன்படுத்தினா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் இமீடியட்டா ரீப்ரோகிராம் ஆகும். புரியுதுங்களா? அப்ப ஒரு வார்த்தை நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோகிராம் பண்ணுமான்னு கேட்டா ரீப்ரோகிராம் பண்ணுகிறது. உங்க உணர்வு நிலையை, உங்க உணர்ச்சியை மாற்றுகிறது. அது எப்படிங்க அது கன்ஃபார்மா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? உங்ககிட்ட இப்ப ஒரு கேள்வி கேட்கட்டா, அறிவு இருக்கா உங்களுக்கு? கிளாஸ்ல குரூப்பா கேட்டதுனால எல்லாம் சைலண்டா இருக்கீங்க. இதே தனியா வந்திருக்கும் போது கேட்டா என்னாலும் என்ன ஆகும்? கண்டிப்பா இருக்கு. புரியுதுங்களா? இப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன்? அறிவு இருக்கான்னு கேட்டேன். இப்ப யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட அறிவு இருக்கான்னு கேட்டா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? நிச்சயமா டென்ஷன், அப்படியே யார பத்தி கேள்வி, என்ன பார்த்தா கேள்வி கேட்டேன்னு கோவம் வரும்ல. சரிங்களா? இப்ப அறிவு இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு
அந்த கேள்வி, அந்த வார்த்தை எப்படி நம்மள கோவத்தை ட்ரிகர் பண்ணுச்சு? ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு பதிவு இருக்கு. என்ன பதிவு இருக்கு? இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒண்ணு அறிவு இருக்கான்னு கேட்டா ஏன் கோவம் வரணும்? உங்களுக்கு அறிவு இருக்குன்னு வச்சுப்போம், சும்மா சும்மா லொல்லாய்க்கும். உங்களுக்கு அறிவு இருக்குன்னு வச்சுப்போம். உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லணும்? இருக்கு என்னங்க? இருக்கு இல்லைன்னு சொல்லணும். இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இருக்குன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். இருக்குன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம், அதுல இருக்குன்னு சொல்லலாம். சரி, சப்போஸ் உண்மையை சொல்லலாம், நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட அறிவே இல்லை, அதான உண்மை, இல்ல. இப்ப அவங்க கிட்ட நம்ம கிட்ட கேள்வி, உனக்கு அறிவு இருக்கான்னு நம்ம என்ன பதில் சொல்லலாம்? எங்க வீட்டுல அந்த மாதிரிலாம் வளர்க்கலப்பா, எங்க குடும்பம் நல்ல குடும்பம், எனக்கு அறிவு இருக்கிற மாதிரி எங்க குடும்பத்தை வளர்க்கல, என்னன்னு நல்ல பையன் பண்ண சொல்லலாம். அதெல்லாம் இல்ல, அந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு பதில் தானே சொல்லலாம். ஏன் கோவம் வருது? இருக்குன்னா இருக்குன்னு சொல்ல போறோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறோம். ஏன் கோவம் வருது? நம்மளுக்கு ஒருத்தவங்க கேட்டுருக்காங்க, ஆல்ரெடி நமக்கு பதிஞ்சிருச்சு. கரெக்ட். ஒண்ணு இப்படி வேணா பதில் சொல்லலாம், உனக்கு வேணா சொல்ல அரேஞ்ச் பண்ணி தரேன். இப்ப உங்ககிட்ட பணம், இப்ப எங்கிட்ட பணம் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க சார் கேட்டா என்ன அர்த்தம்? இல்ல 50,000 ரூபாய் இருக்கான்னு கேட்டா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தேவைன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுது, என்கிட்ட கேக்குறீங்க, ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க, இருக்கான்னு கேக்குறீங்க, இருக்குன்ற கொடுங்கன்றீங்க. இப்ப ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட அறிவு இருக்கான்னு கேட்ட என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு அறிவு இல்ல, அதனால அவங்க கேக்குறாங்க, நம்மள கேக்குறாங்க. நல்ல சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க. என்கிட்டே ஏற்கனவே அறிவு இல்ல, அதாவது என்கிட்ட கேக்குறப்பா உனக்கு எங்க இந்த அறிவு இருக்கு? சரி, இப்ப சிச்சுவேஷன் பாத்துக்கோங்க. இல்லதானே சார் கேட்க முடியும். ஓகே, நம்ம கிட்ட இருக்கிறது அவங்க கேக்குறாங்க, அவங்களுக்கு வேணும்ன்றதுனால நம்ம கிட்ட கேக்குறாங்க. இருக்குன்னு அவங்க யோசிக்கிறியா? அவங்க நம்ம கிட்ட, அவங்க கிட்ட இல்ல, புரியுது. அவங்க கிட்ட இல்ல, நம்ம கிட்ட இருக்குன்னு நம்பி வந்து நம்மள கிட்ட கேக்குறாங்க. இப்ப நம்ம இருந்தா கொடுக்கலாம் கண்டிப்பா. அப்ப அவங்க வந்து ஒருத்தங்கிட்ட உங்ககிட்ட அந்த அறிவு இருக்கான்னு கேட்டா நீங்க இனிமே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்? உங்ககிட்ட இருந்தா எனக்கு கொடுங்க, என்கிட்ட இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். அப்படி சொல்லலாம். நான் நல்ல ஃபேமிலியில பிறந்திருக்கிறேன், அதனால என்கிட்ட அந்த மாதிரிலாம் அறிவுலாம் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லலாம். இல்ல சப்போஸ் இருக்குன்னா என்கிட்ட அறிவு இருக்கு, உங்களுக்கு வேணா கொடுக்குறேன்னு சொல்லலாம். இந்த இவ்வளவு சினாரியை விட்டுட்டு ஏன் கோபம் வருது? அது சின்ன மனசுல எல்லாத்துக்கிட்ட கோவம் வர வச்சு பழக்கி இருக்காங்க. ஏன் தெரியுமா கோவம் வருது? எனக்கு அறிவு இல்லைன்னு இவனுக்கு எப்படி தெரிஞ்சுது? அச்சோ, என்னை பத்தி உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, எனக்கு அறிவு இல்லைன்னு அவனுக்கு உண்மை தெரிஞ்சு என்கிட்ட கேக்குறானே, அதனால கோவம் வருது, எனக்கு அறிவு இல்லைன்னு. சரி, ஓகே. இப்ப கோவப்பட்ட உடம்பு கெட்டு போகும், உடம்பு நல்லா இருக்குமா? கண்டிப்பா கெட்டு போகும். கோவப்பட்ட உடம்பு கெட்டு போகும் தானே. இப்ப அறிவு இருக்கான்னு கேட்ட என்னங்க? சரி, பிரஷர் ஏறிடும். இப்ப அறிவு இருக்கான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டு நம்ம உடம்பு கெட்டு போகும் தெரிஞ்ச பிறகும் நம்ம கோவப்படுறோமே, இப்ப நமக்கு அறிவு இருக்கா இல்லையா? கண்டிப்பா இல்ல. அப்ப கேட்டது கரெக்ட் தானே? கண்டிப்பா இல்ல. அப்ப அவர் கேட்டது கரெக்ட் தானே? அறிவு இருக்கான்னு கேட்டது கரெக்ட் தானே? இல்ல தானே நம்ம கிட்ட? கண்டிப்பா இல்ல. இப்ப நம்ம ப்ரூஃப் பண்றோம். என்ன ப்ரூஃப் பண்றோம் தெரியுங்களா? எஸ், எனக்கு அறிவு இல்லைன்னு ப்ரூஃப் பண்றோம். ஏன்னா நான் கோவப்பட்ட என் உடம்பு கெட்டு போகும் தெரிஞ்சு நான் கோவப்படுறேன். I'm proving myself. Yes, I don't have அறிவு. புரியுதுங்களா? அப்ப அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கோ நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏதோ ஒரு பதிவு போட்டதுனால நம்மள வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு கோவப்படுத்துது. இப்ப சொல்லுங்க, அந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையை, உங்க உணர்வுல மாத்துமா மாத்தாதா? அப்ப அந்த வார்த்தை, எந்த வார்த்தை சொன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோகிராம் ஆகும்ன்றது தெளிவா தெரிஞ்சு நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது நமது சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோகிராம் ஆகும். அதுதான் ஸ்விட்ச் வேர்ட். புரியுதுங்களா? எஸ். அப்படிப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு ஒரு விஷயம் கத்துக்கலாம். இது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸாக இருந்தாலும் இப்ப நம்ம ஒரு விஷயம் கத்துக்கலாம். சரிங்களா? இப்ப எல்லாருக்குமே ஒரு விஷயம் தேவைப்படுது, பணம் தேவைப்படுகிறது.
எல்லாருக்குமே பொருளாதாரம் தேவைப்படுகிறது. எல்லாருக்குமே மன அமைதி, நிம்மதி தேவைப்படுகிறது. எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியம் தேவைப்படுகிறது. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் டிஃபரா இருக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு 500 கோடி இருக்கும், ஆரோக்கியம் ஒன்றும் அந்த மாதிரிலாம் இல்லப்பா, ஹெல்த் எல்லாம் ஒன்றும் சரியில்லைப்பா. சோ அப்போ உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்? ஆரோக்கியம். ஒருத்தர்கிட்ட வந்து நல்ல ஆரோக்கியம், திடகாத்திரமா இருப்பார், 6 பேக் வச்சு சும்மா செம்மையா இருப்பாரு. அவருக்கு வீட்டுல பிரச்சனையா போகுதுன்னா சடை நடந்துகிட்டே இருக்கு, வீட்டுக்கு போனாலே ஏண்டா போறோன்றது அப்படி இருக்கும் சிலருக்கு. சரி, அப்ப அவங்களுக்கு என்ன தேவை? வீட்டுல நிம்மதி தேவை, மனசுல சந்தோஷம் தேவை. அந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லாமே தேவைப்படுகிறது. 500 கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் இன்னொரு 1 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம். உடல் ஆரோக்கியமாக இருந்தா நாளை காலையில் எழுந்துச்சு நல்ல டிஃபன் சாப்பிட்டு நல்ல உடம்பு ஆரோக்கியத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணி தியானம் பண்ணி ஏதோ ஒன்று பண்ண நம்ம மனசு நிம்மதியா இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஆல்வேஸ் வி நீட் சம்திங். எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்பப்போ மாறும், பட் ஆல்வேஸ் வி நீட் சம்திங். சரி, இப்ப நம்ம மனசை வந்து ஒரு நிதானம் படுத்துறதுக்கு, வாட் எவர் த டென்ஷன் என்ன இருந்தாலும் நம்ம மனநிலையை கொஞ்சம் மாத்துறதுக்கு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. சரிங்களா? இப்ப ஒரு வார்த்தைக்கு பதிலா 2 வார்த்தை பயன்படுத்தலாம். இன்னைக்கு இப்ப இந்த பயிற்சியில 2 வார்த்தை பயன்படுத்தலாம். சரி, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு நான் கேட்கல. உங்களுக்கு எனர்ஜி, சக்தி நிலை, உயிர் சக்தி, பிரபஞ்ச சக்தி இருக்கோ தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. பட் உங்களுக்கு தெரியாமையே உங்க சப்கான்சியஸ் மைண்ட நிம்மதிப்படுத்துறதுக்கு, அமைதிப்படுத்துறதுக்கு, பொறுமையா இருக்கிறதுக்கு, ஏதோ ஒரு விஷயம் பண்றதுக்கு இந்த 2 வார்த்தை கண்ணை மூடிட்டு சொல்லுங்க. நேரம் நிமிந்து உட்காந்துப்போம், கைகள்லாம் இந்த ஓப்பன்ல வச்சுப்போம். சரிங்களா? ஓப்பன்ல வச்சுட்டு இந்த 2 வார்த்தையை மட்டும் நீங்க மனசுக்குள்ள சொல்லுங்க. சத்தம் போட்டுலாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, மனசுக்குள்ள சொல்லுங்க. என்ன 2 வார்த்தைன்னு கேக்குறீங்களா? Divine blessings. Divine blessings. Divine பிரபஞ்சம், பேராற்றல், பேரண்டம். டிவைன் blessings ஆசீர்வாதம். இவ்வளவுதான். உங்க மனசுக்குள்ளேயே ஒரு 9 டைம் சொல்லுங்க. கண்ணை உடனே திறந்துடாதீங்க. 9 டைம் சொல்லி முடிச்சுட்டு எங்க டிவைன் பிளெஸிங் கிடைச்சிச்சா, எங்க முருகர் வந்துட்டாரா, எங்க சிவபெருமான் வந்துட்டாரான்னு தேடாதீங்க. சரிங்களா? டிவைன்னா பிரபஞ்ச சக்தி, பேராற்றல், பிரபஞ்சம், தெய்வீக நிலை, தெய்வீக அருள், தெய்வீகம், தெய்வம், கடவுள், இறைநிலை, இதெல்லாமே டிவைன். பிளஸிங்ஸ் அப்படின்னும் போது ஆசீர்வாதம். அப்ப தெய்வீக அருள், தெய்வீக ஆற்றல் நமக்கு பிளஸிங் கொடுக்கறாங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இதுல கிராமர் கிடையாது, எதுவுமே கிடையாது. டிவைன் பிளஸிங்ஸ். கண்ணை முடிப்போம், நேரம் நிமிந்து உட்காந்துப்போம். கண்ணை முடி, நேரம் நிமிந்து உட்காந்து கண்ணை முடிக்கோங்க. உள்ளங்கைகள் மேல் நோக்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்ப டிவைன் பிளஸிங்ஸ் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. சொல்லும் போது அப்படியே ஒரு ஆற்றல் நமக்குள்ள வந்து சேர்றத அப்படியே விஷுவல் பண்ணி சொல்லுங்க. டிவைன் பிளஸிங்ஸ். சொல்லி முடிச்ச பிறகு அப்படியே அமைதியா கண்ண மூடியே உட்காந்துருங்க. உங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லு, ஃபீல் பண்ணுங்க. அதை மட்டும் ஃபீல் பண்ணுங்க போதும்.
ஓகே, பொறுமையா நிதானமா கண்கள் திறந்துக்கோங்க. பொறுமையா நிதானமா கண்கள் திறந்து. எஸ், சரிங்களா? இப்ப அந்த டிவைன் பிளஸ்ஸிங்னு நீங்க சொல்லும் போது, சொல்லி முடிச்ச பிறகு உங்க மனநிலை எப்படி இருக்கு? உங்களுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? மனசு அமைதியா இருக்கு. என்னங்க? அமைதியா இருக்கு. அமைதியா இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு. உங்களுக்கு சார்? எந்த நிலையிலும் இல்ல. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஓகே, மற்றவர்களுக்கு ஆரஞ்சு கலர் ஷேடோவா ஒண்ணுச்சு. என்னங்க சார்? ஆரஞ்சு கலர் ஷேடோவா ஓடிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆரஞ்சு கலர் ஷேடோவா அப்படியே கண் முன்னாடி வந்துச்சு. சூப்பர். ஆரஞ்சு கலர் டிவைன், அந்த தெய்வீகம்னா ஆரஞ்சு கலர் நம்ம. ஓகே, சூப்பர். காமா இருக்கிற மாதிரி நல்லா இருந்த மாதிரி இருந்தது. மைண்ட் நல்லா ரிலாக்ஸா இருக்கு. காம். என்னங்க? ப்ளூ கலர். காமா இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஃபீலிங். நம்மளோட மூச்சு ஓடுறது கூட நல்லா ஆழமா போற மாதிரி. நம்ம மூச்சு கூட நல்லா ஆழமா போயிட்டு வர மாதிரி போச்சு. எனக்கு அந்த கையில வந்து ஒரு மாதிரி குறுகுறுப்பு வந்த மாதிரி இருந்தது. சூப்பர். கையில வந்து குறுகுறுப்பு வருது மாதிரி இருந்துச்சு. ஓகே, சூப்பர். பாருங்க, கையில ஏதோ வந்து இறங்குற மாதிரி, ஆனா கை வந்து ஒரு மாதிரி எப்படி ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஓகே, ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம எந்த இருந்ததுங்க சார், மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருந்தது. ஓகே, அப்புறம் ஒரு எட்ட வெளியில நம்ம மட்டும் அப்படியே தியானம் பண்ற மாதிரி அமைதியா இருந்த மாதிரி, அங்க ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சூப்பர் சூப்பர். வெட்ட வெளியில நம்ம மட்டும் தியானம் பண்றோம், அங்க ஒரு பெரிய வெளிச்சம், பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சம். அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸா இருந்தது. ரிலாக்ஸா இருக்கு. எல்லாமே மறந்துருச்சு, மத்த எல்லாமே மறந்துடுச்சு. காலையில இருந்து இருந்த டென்ஷன் எல்லாமே மறந்தாச்சு. எல்லாம் மறந்தாச்சு. உலகத்தை மறந்து. சூப்பர் மேடம், அருமை. நல்லா இருந்துச்சு சார். சூப்பரா நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் மேடம். சார், ஆனா ஒரே ஒரு டவுட் கேளுங்க. இந்த ஒரு மாதிரி இந்த ஜெனடிக் ஃபார்மா வந்து ஒரு இது பிக்சர் காட்டுவாங்களா சார்? திரும்ப சொல்லுங்க. நம்ம உள்ள இருக்க ஜெனடிக் ஃபார்மா காட்டுவாங்க தெரியுமா, ஒரு பிக்சர் மாதிரி. ஆமாங்க. இப்படி வளவா வர மாதிரி இருக்குமே, அது மாதிரி ஃபீல் ஆச்சு சார். ஓகே, சூப்பர் சூப்பர் மேடம், கிரேட். அதுக்கு என்ன சார் அர்த்தம்? சார், இப்ப நீங்க போட்டீங்கல்ல ஒரு ஸ்டார் மாதிரி. ஆமாங்க, ஸ்டார் மாதிரி அது இருந்துச்சு. எனக்கு கண்ணுல தெரிஞ்சது சார். கண்ணுல தெரியும். ஸ்னேகா மேடம், நம்ம அது வந்து அப்படியே இறங்கி வர மாதிரி தெரிஞ்சது. இறங்கி வர மாதிரி இருந்துச்சு. சூப்பர். எஸ், சொல்லுங்க சார். ஓகே, சூப்பர். இந்த ஒரு நிறைய வேர்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய மனசு எல்லாமே நம்ம உண்மையா உண்மை. சூப்பரா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. இந்த ரெண்டே வார்த்தை டிவைன் பிளஸிங் தான் சொன்னோம். நம்ம வேற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. இது என்ன நடக்கும், எப்படி நடக்கும், இது நடக்குமா நடக்காது, எந்த ஒரு விஷயமே நம்ம கிட்ட இல்லை. பட் என்ன பண்ண, கண்ணை மூடிக்கிட்டு டிவைன் பிளஸிங்ஸ் ஒரு 9 டைம்ஸ் சொல்லும் போதே நமக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. நமக்கு தெரியாம நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோகிராம் ஆகி பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி நமக்கு இப்ப என்ன விஷயம் வேணுமோ அதற்கான சக்தி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பொருளாதாரத்துக்கான, உடல் ஆரோக்கியத்துக்கான, மன நிம்மதிக்கான, ரிலேஷன்ஷிப்புக்கான, இது மாதிரி பல விஷயங்கள் கலந்த நிறைய வார்த்தைகள் சுவிட்ச் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த வார்த்தை சொன்னா இந்த விஷயம் நடக்கும்னு சொல்லி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதை நம்மளும் அவங்களே என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா காம்பினேஷன் ஆஃப் சுவிட்ச் வேர்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 சுவிட்ச் வேர்டை 3 சுவிட்ச் வேர்டை ஒன்னா சேர்த்து சொல்றது, இது காம்பினேஷன் ஆஃப் சுவிட்ச் வேர்டு. இதை தவிர நம்ம இந்த பயிற்சி வகுப்புல ஆக்சுவலா ஃபீஸ் கட்டி கிளாஸ் அட்டன் பண்ணுவோம் பாருங்க, அந்த பயிற்சி வகுப்புல உங்களுக்கான சுவிட்ச் வேர்டு எது அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது,
அந்த காம்பினேஷன் ஆஃப் சுவிட்ச் வேர்டு எப்படி நீங்க கிரியேட் பண்றதும் நம்ம தெரிஞ்சுப்போம். இது நார்மலா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு 2 hours கத்துக்கலாம்னு கேட்டா சுவிட்ச் வேர்டுங்கிறது சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் நார்மல் சப்ஜெக்ட் தான், ஈஸியான சப்ஜெக்ட் தான், பவர்ஃபுல்லான சப்ஜெக்ட். ஆனா நம்ம இந்த கிளாஸ் வந்து 3 கிளாஸஸா எடுக்கிறோம். ஒரு கிளாஸுமே 2 hours கிளாஸஸ், 2 மணி நேரம் ஒரு பயிற்சி வகுப்பு. சரிங்களா? இந்த சுவிட்ச் வேர்டு கிளாஸோட டீடைல்ஸ் என்ன, ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 7 to 9 கிளாஸ் இருக்கும். 3 வாரம் இருக்கும். வர சண்டே ஸ்டார்ட் ஆகுது கிளாஸ். சரிங்களா? 2 hours plus 2 hours plus 2 hours மொத்தம் 6 hours கிளாஸ் இருக்கும். சரி, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதால என்னென்ன பலன்கள் என்னென்ன நன்மைகள் கேட்டீங்க அப்படின்னு கேட்டா, உங்களுக்கான சுவிட்ச் வேர்டு எதுன்றது தெரியும். அதாவது எந்த நேரத்துல சுவிட்ச் வேர்டு பயன்படுத்தணும், அது எப்படி பயன்படுத்தணும், அது எந்த கலர்ல பயன்படுத்தணும், எந்த விஷயம் மாதிரி கம்பைன் பண்ணி பயன்படுத்தணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான சுவிட்ச் வேர்டு எது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த சுவிட்ச் வேர்டு எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த சுவிட்ச் வேர்டு காம்பினேஷன் ஆஃப் சுவிட்ச் வேர்டு கிரியேட் பண்ணி எப்படி தெரிஞ்சுக்கிட்டு, அதை நீங்க எப்படி பயன்படுத்தி எந்த இடத்துல நீங்க மட்டும் இல்லைங்க, நீங்க மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம். எப்ப நீங்க நல்லா கத்துக்கிட்ட பிறகு இந்த சுவிட்ச் வேர்டு இப்ப நீங்க பயன்படுத்துங்க. உங்க பசங்க சரியா படிக்க மாட்டேன்றாங்களா, இந்த சுவிட்ச் வேர்டு எழுதி கொடுத்து இதை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. எப்படி பயன்படுத்த சொல்லி கொடுத்து, அதாவது எழுதவும் செய்யலாம், சாண்டிங்கும் பண்ணலாம். அடிக்கடி இது எழுதுனதை பார்க்கலாம். சரி, இப்போ உங்க ஹஸ்பண்ட் உங்க ஒய்ஃப் யாராவது ரொம்ப மனசு கவலையா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ணு தெரியலப்பா, ஒரு சுவிட்ச் வேர்டு தெரியும் உங்களுக்கு கத்துக்கிட்ட பிறகு உங்களுக்கு தெரியும். எழுதி கொடுத்து சுவிட்ச் வேர்டு நீங்க உட்காந்து கண்ண முடியும் உட்காந்து சேன் பண்ணுங்க. இல்லை நோட் எடுத்து கொடுத்து ஒரு 58 எழுதுங்க, 44 ஏதோ ஒரு எழுதுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட எழுதி கொடுக்கலாம். எந்த கலர் பேனல் எழுதுன்னு அதையும் சொல்லி கொடுத்துருவாங்க. அது எழுத என்ன ஆகும்னு கேக்குறீங்களா, அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் அவங்களுக்கு தெரியாம ரீப்ரோகிராம் ஆகும். இப்போ ஒரு சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோகிராம் பண்றது அவ்வளவு கஷ்டமான விஷயம். நார்மலாக அது இப்ப கார் ஓட்ட தெரியுமா, தெரியும். கார் ஓட்ட மறந்துருங்க சொன்னா மறக்க முடியாது. அது எப்படிங்க கார் ஓட்டுறத மறக்கிறது? 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் கழிச்சியும் கார் ஓட்ட தெரியும், பிராக்டிஸ் இல்லை. இப்ப நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய மாடல் சேஞ்ச் ஆயிருக்கு, அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து இருக்கு. அப்ப அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி எப்படி பயன்படுத்த ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்தா போதும், இல்லை 1 மணி நேரம் கொடுத்தா போதும். அது கொஞ்சம் அப்படியே தட்டி ஆரம்பிச்சு அப்படியே கார் ஓட்டிடும். அப்ப இன்னொன்னு கவனிச்சுக்கோங்க, வாழ்க்கையில யாரெல்லாம் சக்சஸ் அடைஞ்சதுலன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது வரணும் சக்சஸா இதுவரையும் என் லைஃப்ல ஒரு தடவை கூட அது மாதிரி அடைஞ்சது யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்ப்போம். நாட் ஈவன் சிங்கிள் டைம் என் லைஃப்ல சக்சஸே பார்த்தது இல்லை. சரி, இருக்கீங்களா? கண்டிப்பா சார், நான் பார்த்ததே இல்லை. வரேன் உங்களுக்கு தான் அடுத்தது வரேன். நான் வாழ்க்கையில மகிழ்ச்சியாவே இருந்தது இல்லை. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். கஷ்டம் மகிழ்ச்சியா இருந்திருக்கீங்க, கஷ்டம் எது அதிகம்னு கேட்கல, கஷ்டமாவே இருந்ததுன்னு எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா மகிழ்ச்சியா இருந்திருக்கீங்க. ஒரு தடவை கூட நீங்க சக்சஸ் ஆனதுல லைஃப்ல அந்த அளவுக்கு எல்லாம் கேட்கல. ஒரு தடவை லைஃப்ல அதிகப்படியான சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கோம். அதிகப்படியா சந்தோஷம் அனுபவிச்சிருக்கலாம், அதிகப்படியா கஷ்டம் அனுபவிச்சிருக்கலாம். நேரங்கள்ல நம்ம வந்து நம்ம பட்ட கஷ்டம் கேக்குதுங்களா சார்? சில நேரங்கள்ல சொல்லுங்க சில நேரங்கள்ல நம்ம கஷ்டப்பட்டு அதிக சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கோம். அதுக்காக கடவுளுக்கு நன்றின்னு சொல்றோம். ஓகே, சூப்பர். சந்தோஷமான நினைவுகளை தான் அதிகமா மனசுல வச்சிருக்கோம். சூப்பர் மேடம். இப்ப நம்ம எல்லாருமே வாழ்க்கையில இப்ப நம்ம ஒரு ட்ரெஸ் சார் நீங்க சொன்னீங்க சார் இதுவரை சக்சஸே அனுபவிச்சது இல்லைன்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு வண்டி வாங்க போறீங்க, ஒரு பெட்ரோல் போட போறீங்க, ஒரு சட்டை வாங்க போறீங்க, ஏதோ ஒரு விஷயம் செய்ய போறீங்க, அது நல்லபடியா நடந்திருக்கா இல்லையா? ஓகே, அது நடந்திருக்கு. அது சக்சஸ் தானே? அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் சார். சின்னதே பெருசானது முக்கியம் இல்ல சார். இங்க நம்ம லைஃப்ல சக்சஸ் நடந்திருக்குது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் சொந்தமா வீடு கட்டணும், எனக்கு 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், இந்த கார் வேணும், எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும், நான் இந்த மாதிரி ட்ரெஸ், எனக்கு இதெல்லாம் தான் வேணும், இதெல்லாம் இருந்தாதான் நான் சக்சஸ். நம்ம ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறத விட்டுட்டு எனக்கு அது கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, எனக்கு அப்படி இல்லைன்னு சொல்லி நம்ம லைஃப் நம்மளே டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு போன் வாங்கணும்னு போறோம், நம்மளோட பட்ஜெட் வந்து ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் இருக்குது. 50,000 இல்லைங்க, 10,000 15,000 ரூபாய்க்கு பட்ஜெட் இருக்கு. அங்க போனா இப்பதான் லேட்டஸ்ட் மாடல் டெக்னாலஜிங்க போன் வந்துருக்குங்க, iPhone 17 Pro வந்துருக்கு. இது 1.5 லட்ச ரூபாய் தான், 1.25 லட்ச ரூபாய் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடைக்காரர் கிட்ட கேட்ட, சார் நீங்க இந்த ஐபோனுக்கு இந்த 1.5 லட்ச ரூபாய் தான் சொல்றீங்கல்ல, ஆஃப்டர் 1.5 லட்சம் ரூபாய் இந்த போன் நீங்க வாங்கிருக்கீங்களா? இல்லங்க, இது வாங்குறதுக்கு எனக்கு வசதி இல்லைங்க அந்த சொல்லுவார். ஆனா நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க, ஆஃப்டர் 1.5 lakhs அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட பட்ஜெட் 15,000 ரூபாய், எங்க இதெல்லாம் நம்மளால வாங்க முடியாது, நான் கொடுப்பன வேணுங்க, ஐபோன்லாம் யூஸ் பண்ண அப்படி நம்ம புலம்புறோம் பாருங்க. நம்ம கிட்ட இப்ப ஒரு போன் வாங்க போறோம், நமக்கு ஒரு போன் இருக்கு, இன்கமிங் வருது, அவுட் கோயிங் போகுது, ஃபேஸ்புக் பாக்குறோம், இன்ஸ்டாகிராம் பாக்குறோம், அப்புறம் யூடியூப் பாக்குறோம், வாட்ஸ்அப் இருக்கு, இதெல்லாம் யூஸ் பண்றோமே. இதற்கு நம்ம இன்னைக்கு சந்தோஷப்பட்டிருக்கோமா? இல்லாததை நினைச்சு வருத்தப்பட்டு எனக்கு அது கிடைக்கல, எனக்கு வாழ்க்கையில சக்சஸ் நடக்கலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மனசு நமக்கு கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறது இல்லை. ஏன்னா நான் நினைச்சது நடக்கல, எனக்கு தேவையானது எனக்கு வேணுங்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க, எனக்கு வேணுங்கிறது கிடைக்கல. நமக்கு என்ன தேவை? இன்கமிங் அவுட் கோயிங் பேசுறதுக்கு ஒரு போன், வாட்ஸ்அப் பாக்குறது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பாக்குறது ஒரு போன். இதுக்கு மேல என்ன வேணும்? நீங்க ஐபோன் நீங்க ப்ரோ வாங்கி 1.25 லட்சம் 2 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து ஒரு போன் வாங்கினாலும் நீங்க இதை தான் பண்ண போறீங்க. சரி, நம்ம இதான் பண்ண போறோம். ஆண்ட்ராய்டு போன்லயாவது ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணலாம், ஒரு பாட்டை டவுன்லோட் பண்ணலாம், ஒரு சில ஆப்ஸை டவுன்லோட் பண்ணா அது மூலமா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஐபோன்ல டவுன்லோடே பண்ண முடியாது, பாட்டு படம்லாம் டவுன்லோட் பண்ண முடியாது. எது இடத்துல காசு கொடுத்து வாங்கணும், சரிங்களா? அப்ப சமுதாயம் சொல்லி வச்சிருக்கு, இப்படி இருந்தாதான் அப்படிதான் சமுதாயம் சொல்லி வச்சிருக்கு பாருங்க. அதை நம்ம நினைச்சுக்கிட்டு, சார் வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க சார், நீங்க ஐ திங்க் படுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிங்க. தேங்க்யூ சார் புரிஞ்சுக்கிட்டதுக்கு. இப்ப நீ வீடியோவும் போட்டுக்கோங்க சார், லோகு சார், தேங்க்யூ. சரிங்களா? இப்ப நமக்கு அது இருந்தாதான் அப்படி நம்ம நினைச்சு அது கிடைக்கல நம்ம வருத்தப்படுறதை விட, இப்ப நம்ம தூங்குறது, மூச்சு உள்ளுக்குள்ள போகுது, வெளில வருதுங்களா, உயிரோட இருக்கோமா, சக்சஸ் தானே. எத்தனையோ பேருக்கு உள்ளுக்குள்ள போன மூச்சு காத்து வெளில வரல, வெளில போன மூச்சு காத்து உள்ள எடுக்க முடியல, கிளம்பிடுறாங்க. நம்ம காலையில் எதிர்த்து சாப்பாடு உணவு இருக்கா, சாப்பிட்டோமோ டைஜஷன் ஆச்சா, சக்சஸ் தானே. எத்தனையோ பேர் டைஜஷன் ஆகாம சுத்திட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க. ஒருவேளை 2 இட்லி சாப்பிட்டது செரிக்கலன்னு சொல்லி மருந்து மாத்திரை ஏதோ சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே சக்சஸ் இருக்குது, நடந்துகிட்டு தான் இருக்கு, நம்ம அதை பெருசா யோசிக்கிறதுல கவனிக்கிறது இல்ல. புரியுதுங்களா? அந்த சக்சஸ் நம்ம வாழ்க்கையில இருக்க, சந்தோஷமா தான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம், சந்தோஷமா தான் இருந்தோம். பட் அதை தாண்டி நம்ம பிரச்சனை கவலை நினைச்சுக்கிட்டே, இப்போ ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க தெரியுங்களா, எதை அதிகமாக நம்ம சிந்திக்கிறோமோ அது திரும்ப திரும்ப நடக்கும். ஏன்னா எதை அதிகமாக சிந்திக்கிறோம், என் லைஃப்ல நல்லா இருந்தப்பா, ஜாலியா இருந்தப்பா, அன்னைக்கு சந்தோஷமா இருந்துச்சு பண்ணி யோசிக்கிறோமா, அது ஏன்ப்பா அன்னைக்கு என்ன திரும்ப வச்சு கொடுமையாச்சு அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம்னு கேட்டா, எதை அதிகமாக சிந்திக்கிறோம் திரும்ப திரும்ப அது நடந்துகிட்டு நம்ம தான் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த சப்கான்சியஸ் மைண்டை மாத்துறதுக்காகத்தான், டைவர்ட் பண்றதுக்காகத்தான் சுவிட்ச் வேர்டு பயன்படுத்த போகிறோம். இனிமே உடனே சுவிட்ச் வேர்டு பயன்படுத்தினா உடனே பெரிய கோடீஸ்வரன் ஆயிடும். உங்க மனநிலை முதல்ல மாறும், நீங்க புரிஞ்சுப்பீங்க. முதல்ல எது நிதர்சனம், எது உண்மை, எது புரிஞ்சுப்பீங்க. உங்க மனநிலை மாறும். உங்க மனநிலை மாறினா மட்டும், ஏற்கனவே கிளாஸ் ஆரம்பத்துல சொன்னோமா, உங்க மனசுதான் உங்களை போட்டு படுத்துறதும் சரி, உங்களை போட்டு வாழ வைக்கிறதும் சரி, இந்த மனசுதான். அப்ப நமது மனநிலை சரியாக நமக்கு தேவையான விஷயங்கள் இந்த ஃப்ரீக்வன்சி கூட அட்ராக்ட் பண்ண மனநிலை சரியா இருந்தா ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் பண்ணி அட்ராக்ட் பண்ண முடியும். அதற்காக பயன்படுத்த வேண்டியதான் இது சுவிட்ச் வேர்டு. இந்த பயிற்சி வகுப்பு வர ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? இந்த பயிற்சியோட ஃபீஸ் 1700 ரூபாய். 3 கிளாஸ் சொல்றீங்க, இந்த சண்டே, அடுத்த சண்டே, அதுக்கு அடுத்த சண்டே 3 கிளாஸ் சொல்றீங்க. 3 கிளாஸ்ல சம்டைம்ஸ் நான் வெளியில போயிடுவேன், இல்ல ஃபுல் டைம் அட்டன் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம், ரெக்கார்டிங் கொடுத்துருவோம். ரெக்கார்டிங் எனி நம்பர் ஆஃப் டைம் பார்த்துக்கலாம். அது 1 வீக் டைம்குள்ள நீங்க பார்க்கணும். அது மாதிரி ஆக்சஸ் எல்லாம் டைம் லிமிட் எல்லாம் கிடையாது. எனி நம்பர் ஆஃப் டைம் பார்த்துக்கலாம், எப்பனாலும் பார்த்துக்கலாம். அந்த ஆக்சஸ் நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? இத கத்துக்கிட்டு நம்ம லைஃப்ல நம்ம டெவலப் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட். செகண்ட், நம்ம மூலமா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய லைஃபை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். அடுத்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ல யாருக்காவது ஃப்ரெண்ட் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான், சரி அவங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுத்து இந்த சுவிட்ச் யூஸ் பண்றோம், அவனுக்கு சரியாட நம்ம சொல்லி கொடுத்து அவங்களையும் டெவலப் பண்ண போயிடுவோம்.
நம்மளால முடியுமா முடியாதா? எஸ், முடியும். இஸ் இட் பாசிபிள்? எஸ், இட் இஸ் பாசிபிள். ஏன்னா ஒரு வார்த்தை எப்படி உங்க மனசை கோவப்படுத்துது. சரி, ஒரு வார்த்தை உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லலாமா? இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. உடனே உங்க மனசு எப்படி இருக்கும்? ஓகே. சந்தோஷமாயிடுமா? இதுவும் ஒரு வார்த்தை தானே. என்ன கலர் ட்ரெஸ் இது போட்டிருக்கீங்க? டவுன் ஆயிடுறோமா? அப்ப நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் என்னங்க சொல்லுங்க, எது சொல்ல வந்தீங்களே? ஓகே. அப்ப ஒரு வார்த்தை நமக்கு தெரியாம நம்ம சப்கான்சியஸ் மைண்ட ரீப்ரோகிராம் பண்ணி நம்மளை சந்தோஷப்படவும் வைக்குது, நம்மளை கஷ்டப்படுத்தவும் செய்யுது. இது வேற யாரோ சொல்ற வார்த்தை. இந்த சுவிட்ச் வேர்ட் நம்மளே சொல்லிக்க போகிறோம். இப்ப நம்ம கேட்போம், இந்த சுவிட்ச் வேர்டை என் பையனுக்கு சொல்லலாமா? நீங்க சொன்னா உங்க பையனுக்கு ஒர்க் ஆகாது. உங்க பையன் சொன்னா அவரோட சப்கான்சியஸ் மைண்ட் மாறும். அப்ப அவருக்கு சொல்லலாம். சரி, இப்ப அடுத்த கேள்வி வரும். இப்ப எங்க வீட்டுல சின்ன குட்டி குழந்தை இருக்குங்க. அந்த குட்டி குழந்தை எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, சொன்னது சொல்லவும் தெரியாது. இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? உங்க குழந்தை சந்தோஷமா ஆரோக்கியமா இருந்தால் உங்க மனநிலை எப்படி இருக்கும்? நிம்மதியா இருக்குமா? அப்ப உங்க மனநிலை நிம்மதியா இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் அங்க பயன்படுத்தும் போது குழந்தைக்கு உடம்புல சரியாகும், அவங்க நல்லா இருப்பாங்க. ஃபுல்லா செல்ஃப் தான், நமக்கு தான். புரியுதுங்களா? அப்ப ஒருத்தர் அன்னைக்கு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டேன்? என் பையனுக்கு கல்யாணம் நடக்கவே இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சு, அவனுக்கு கிட்டத்தட்ட 35 வயசு மேல ஆச்சு, இப்ப அவனுக்கு கல்யாணம் நடக்கணும். அவனுக்கு சுவிட்ச் வேர்டு என்னங்க இருக்கு? உங்க பையனுக்கு சுவிட்ச் வேர்டு சொல்லி கொடுக்குறேன், அவர் செய்வார். அதெல்லாம் அவன் செய்ய மாட்டாங்க. அவன் எங்கங்க என்னங்க அவனுக்கு கல்யாணத்தை நடத்துறது என்னங்க சுவிட்ச் வேர்டு அப்படின்னு கேட்கும் போது, உங்க பையனுக்கு கல்யாணம் நடத்த பிறகு நீங்க எந்த மனநிலையில இருப்பீங்க? சந்தோஷமா ஜாலியா இருப்பேன். அப்ப நீங்க சந்தோஷமா ஜாலியா இருக்கிறதுக்கான எதை நீங்க காரணம் நினைச்சிட்டீங்க? உங்க பையன் கல்யாணத்தை. அப்ப நீங்க உங்க சந்தோஷமா ஜாலியா இருக்கிறதுக்கான சுவிட்ச் வேர்டு சொல்லித்தரேன், அதை நீங்க பயன்படுத்த உங்க பையன் கல்யாணம் நடக்கும். கனெக்டிவிட்டி புரியுதுங்களா? கிளைமேக்ஸ் நீங்க சந்தோஷமா ஜாலியா ஹாப்பியா இருக்கணும். எது நடந்த சந்தோஷமா இருக்கும், அது நடந்த சந்தோஷமா இருக்கும். அப்ப அது தானே நடக்க ஆரம்பிச்சிடும். ஐயா ஒரு டவுட்டுங்க ஐயா. சொல்லுங்க சார். நீங்க சொல்றது இந்த வேர்டு காரணங்களா இல்ல நம்ம அதை கற்பனை பண்றது காரணம்? காம்பினேஷன். இப்ப கரண்ட்டும் இருக்கணும், ஃபேனும் இருக்கணும், சுவிட்சும் இருக்கணும். கரண்ட் இல்லாம சுவிட்ச் போட்டு ஃபேன் ஒர்க் ஆகாது. ஃபேன் இல்லாம வெறும் கரண்ட் தான் சுவிட்ச் போட ஒண்ணுமே ஆகாது. கரண்ட் இருக்கு, ஃபேன் இருக்கு, சுவிட்ச் இல்ல, அப்ப ஃபேன் ஓடாது. அப்ப நம்ம இந்த வார்த்தை தான் நமக்கு காரணமா, அந்த வார்த்தை நமக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோகிராம் பண்றதுக்கு நம்மளோட விசுவலைசேஷன் கற்பனையும் காரணமானு கேட்டா காம்பினேஷன் ஆஃப் 2. இங்க 3: சுவிட்ச், கரண்ட், ஃபேன். பிரபஞ்சம், நம்ம, அந்த நிகழ்வு. பிரபஞ்சத்து நம்மளோட மனசுல இருக்க சப்கான்ஷியஸ் மைண்ட் சுவிட்சை ஆன் பண்ணி விட்டோம்னா அது நடக்குது. இப்ப நமக்குள்ளே நடக்குது, நம்ம மூலியமா மற்றவங்களுக்கு நடக்குது. இந்த காம்பினேஷன் தான் ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஓகே. இந்த கிளாஸுக்கான டீட்டெயில், அதாவது ஃபீஸ்க்கு டீட்டெயில், எந்த நம்பர்ல பே பண்ணணும் டீட்டெயில் எல்லாமே நான் குரூப்ல ஷேர் பண்றேன். வேற ஏதாவது சந்தேகங்கள் டீட்டெயில் இப்ப இருந்தா எனக்கு கேளுங்க, அது இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். நேரடி வகுப்பு இருக்கு சார். நேரடி வகுப்பு இருக்கு, ஆன்லைன்லயும் இருக்கு, நேரடி வகுப்பும் இருக்கு. நேரடி வகுப்பு இருக்கும்போது சொல்றேன், அப்ப நீங்க நேரடிக்குள்ள வந்துக்கலாம் சார். இப்ப சென்னையில இருக்கோம், சென்னையில சம்டைம்ஸ் கிளாஸ் வைப்போம். இல்ல நீங்க இப்ப உங்க ஊர்ல நீங்க வேற கிளாஸ் ஆரம்பிக்கும், நாங்களே நம்ம கிளாஸ் எடுப்போம். அப்பயும் நீங்க நேரடி வகுப்பும் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க குரூப்ல இருங்க, குரூப்போட லெஃப்ட் ஆகாதீங்க. நிச்சயமாக அந்த பக்கம் எங்கேயாவது உங்களுக்கு கிளாஸ் தான் இன்ஃபார்ம் பண்ணி நீங்க அங்க கூட நேர்ல வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சார். என்னங்க எத்தனை பேர் மினிமம் கிளாஸ் வேணும்? ஒரு மினிமம் 20 மெம்பர்ஸ் இருந்தா கூட போதும் சார். சரிங்க. 20 பேர் இருந்தாலும் கிளாஸ் டைரக்டா வந்து எடுக்கலாம்.
சப்போஸ் அப்படி ஏதாவது அரேஞ்ச் பண்ணதா இருந்தா சொல்லுங்க. நம்ம டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஒரு நிமிஷங்க, நம்ம டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அந்த ஏரியால அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டீங்கன்னா எல்லாமே சேர்த்து கூட கிளாஸ் அரேஞ்ச் பண்ணணும். சுவிட்சோட கிளாஸ் மட்டும் இல்லைங்க, இப்ப அடுத்து கட்டுக்களை உடைக்கும் பரிகாரம்னு சொல்ல போறோம். கட்டுனா வாழ்க்கையில தடை நிறைய இருக்கு பாருங்க, அதுக்கு சில பரிகாரங்கள் இருக்கு. ரேக்கி கிளாஸ் சொல்லி தரோம், பஞ்சபட்சி சாஸ்திரம் கிளாஸ் எடுக்கிறோம், சரசாஸ்திரம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நானு, சரயோகம், சரசாஸ்திரம், தாந்திரிக சரயோகம் தெரியல, சரயோகம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சரி. பஞ்சபட்சி சாஸ்திரம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், தாந்திரிக பரிகாரம் கிளாஸ், ரேக்கி கிளாஸ், NLP கிளாஸ், ஃப்ளவர் மெடிசன் கிளாஸ், இதெல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கேன். NLP 12 days வரும் சார் கிளாஸ். ஆன்லைன்ல இருந்தா 12 days கிளாஸ் வரும். ஃபுல் டே தேவைங்களா சார்? 12 days ஃபுல் டே 12 day வராது சார். ஒரு கிளாஸும் 2 hours வரும். இப்ப டைரக்ட் கிளாஸ் இருந்தா 2 daysல கிளாஸ் எடுக்கலாம் சார். நீங்க 2 days வரைக்கும் போட்டீங்கன்னா சொல்லுங்க. நிச்சயமா சார், சொல்றேன் சார். நல்லது, குரூப்லயே போடுங்க சார். தேங்க்யூ. நிச்சயமா எல்லா குரூப்லயும் இன்ஃபார்ம் பண்ணுவோம் சார். நல்லது சார். ஒரே ஒரு சந்தேகம். சொல்லுங்க மேடம். முடியலன்னா நெக்ஸ்ட் பேட்ச்ல ஒரு நிமிஷங்க, குரூப் போட்டாங்க பேசிட்டு இருக்காரு, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். நெக்ஸ்ட் பேட்ச் தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் மேடம். அது பேட்ச் எப்போ வரும்னு சொல்ல முடியும், 3 மாசம் கழிச்சு கூட வரலாம். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு கேட்டா, இப்ப ஜாயின் பண்ண முடியல, நீங்க ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க, அதை நீங்க வீடியோ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பேட்ச் வரும்போது அப்பயும் நீங்க லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க தனியா ஃபீஸ் பே பண்ணணும் கிடையாது. ஓகேங்க, சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்க. இது ஆக்சுவலா ஆங்கிலத்தை தான் சார் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால ஆங்கிலத்துல மட்டும்தான் சுவிட்ச் வேர்டு இருக்குது. ஆமா, தமிழ்ல இதுவரையிலும் நம்ம உருவாக்கலாம், பட் ஆனா பெருசா நமக்கு தெரியல, சக்சஸ் ஆன மாதிரி தெரியல. நமக்கு பல விஷயங்கள் தேடியும் பார்த்தாச்சு, தமிழ்ல பெருசா சுவிட்ச் வேர்டு இல்லை சார். என்னங்க சார், நீங்க கேட்டது கிளியரா கேட்கல. நன்றி சொல்றது சுவிட்ச் வேர்டான்னு கேட்டா, நீங்க நன்றி சொல்லும் போது உங்களுக்கு தெரியாம உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோகிராம் வேற ஏதாவது மாறுதுங்களா? ஹாப்பினஸ் வருது, அப்ப அது உங்களுக்கான சுவிட்ச் வேர்டு. எஸ், ஓகே. நன்றிங்கிறது இப்ப சந்தோஷம் வருது பாருங்களேன், உங்களுக்கு ஒரு நன்றி உணர்வோட சொல்றீங்க, சரிங்களா? அது உங்க சப்கான்சியஸை ரீப்ரோகிராம் பண்ணல. இதை இப்படி சொல்லலான்னு கேட்டா, கிராட்டிடியூட், நம்மளுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை நன்றி. ஆனா சுவிட்ச் வேர்டுங்கிறது உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோகிராம் பண்ணக்கூடியது. உங்க மனநிலை, இப்ப உதாரணத்துக்கு நமக்கெல்லாம் எப்படிப்பா கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிற அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிற போது டிவைன் பிளஸிங் சொல்லும் போது நமக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுங்களா, நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோகிராம் வேற ஏதோ விஷயத்த மாத்தி விட்டு நமக்கு அந்த எனர்ஜி ஃபீல் பண்ண கொண்டு கொடுத்துட்டாங்களா, இது சுவிட்ச் வேர்டு. சரிங்களா? உங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான வார்த்தை நன்றி. நம்ம உணர்வை மாத்துறது சுவிட்ச் வேர்டு. வாழ்க வளமுடன் சொல்றது செல்ஃபிஷாவும் நம்ம மத்தவங்களுக்கு நல்லதாவும் செய்யறதுக்காக. வாழ்க வளமுடன் சொல்லும் போது நான் நல்லா இருப்பேன், நான் வாழ்க வளமுடன் சொல்லும் போது நீங்களும் நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனசோட சொல்றது. வாழ்த்து, கரெக்ட், நீங்க சொன்னது வாழ்த்து. வாழ்த்து நான் சொல்றேன்.
அது என்னோட ரீப்ரோகிராம் எதுவுமே பண்ணல. ஏற்கனவே நான் என்னோட மனசு ஏற்கனவே எப்படி நம்ம எல்லாருக்குமே என்னோட மனசு இல்ல, எல்லாரோட மனசும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கணும், நல்ல மனசோட தான் இருக்கிறோம். அதனால நம்ம வாழ்க வளமுடன் சொல்றோம். சரிங்களா? இதுல என்னோட மைண்ட் ரீப்ரோகிராம் எதுவும் வேற மாறல. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். சந்தேகம் இருக்கு, நீங்க பேசுறது கேட்க மாட்டாங்க. இப்ப சரிங்க, சொல்லுங்க 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 சொல்லுங்க. கேக்குது கேக்குது மேடம். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஓகே. சொல்லுங்க. அதான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, வீட்டுல ஒரு நல்ல நிகழ்வு, உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்காங்க, உங்க பசங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்கும் போது நீங்க நினைக்கிற சில நிகழ்வுகள் உங்க வீட்டுக்குள்ள நடக்கும் போது உங்க மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மனநிலை மாத்துறதுக்கான சுவிட்ச் வேர்டு நீங்க கிரியேட் பண்ணும் போது அதற்கான நிகழ்வுகள் வெளியில நடக்க ஆரம்பிக்கும். உனக்கு நடக்கும் எனக்கு நடக்காது அந்த மாதிரி அவங்க வந்து நெகட்டிவா பேசுறாங்க. அதுதான் கேட்குறேன். சோ அவங்களையும் கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு புரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, அந்த மாதிரி அட்டனே பண்ண மாட்டேன்னா விட்டுருங்க. நீங்க எழுத எழுத அவங்களோட மனநிலையே மாற ஆரம்பிக்கும். ஓகேங்க, சூப்பர். சம்பந்தம் நடக்காது இந்த மாதிரி பண்றது அப்படிதானே? இப்ப அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க இதை கத்துக்கோங்க, இந்த வேர்டு எழுதுங்கன்னு சொல்றாங்க, அது எனக்கு தேவையில்லைன்னு சொன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க பட்சி அதிகார பட்சி, உங்க பட்சி ஊழல் அரசு நேரத்துல நீங்க சொன்னா கூட, அவரோட பட்சி வந்து சாவு அல்லது துயில இருக்கும்போது சொன்னா கூட அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. அப்படின்னா நம்பிக்கை இல்லைன்னா அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்பிக்கை இருக்கணும். இப்ப எனக்கு தெரியும் அரசு, என் பட்சி அரசுல இருக்கு, நீங்க அதிகார பட்சி இருக்கு, நான் வந்து இன்னைக்கு சுவிட்ச் போர்டு எழுத ஆரம்பி எனக்கு சக்சஸ் ஆகும். நான் என்ன நினைச்சு எழுதுறேன், இப்ப அந்த மேடம் என்ன நினைச்சு எழுதுறாங்க, அவங்க ஹஸ்பண்டோடைய லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சு எழுதுறாங்க. அவங்க சந்தோஷமா இருக்குது, அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, அவருக்கு பிசினஸ் டெவலப் ஆகுது, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சு எழுதும் போது அவருக்கு அது சக்சஸ் கொடுக்கும். அப்ப அவங்களோட அதிகார நேரத்துல இந்த அம்மா அவங்க பிரேயர் பண்ணலாம். இவங்களோட அதிகார நேரத்துல, இவங்களோட அதிகார பட்சி நேரத்துல, அது அரசு அல்லது ஊர் நேரத்துல இவங்க எழுதுனா அங்க அது நடக்கும். அப்ப எல்லாம் உன்னோட காம்பினேஷன் தான், எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட சரமும் சேர்த்துக்கலாம். ரேக்கி தெரிஞ்ச ரேக்கி சிம்பிள்ஸும் பயன்படுத்திக் கொள்ளலாம். NLP தெரிஞ்சிருந்தா NLP மனநிலை மாற்றுறதுக்கான சில விஷயங்களும் பண்ணலாம். இதே உங்களுக்கு தாந்திரிக பரிகாரம் சிம்பிள்ஸ் அந்த எந்திரங்கள் போட்டு செய்யலாம். கிரகங்கள் எனர்ஜி ரிசீவ் பண்ணி பண்ணலாம். எல்லாமே சேர்த்து செய்யலாம் தெரிஞ்சிருந்தா. சார் நம்ம குரூப்ல நீங்க என்ன கிளாஸஸ் எடுத்துட்டு கொஞ்சம் போட்டுருங்க சார். சரிங்க சார், எல்லா கிளாஸையும் பண்ணா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா சார், அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். எனக்கு ஒரு சொல்லுங்க. அதுவும் இல்லைன்னு அந்த தேதியில இருந்து அடுத்து 4 வருஷம் முன்னாடி ஹஸ்பண்டே இறந்துட்டாங்க. இப்ப இதை விட்டு என்னால வெளியில வரவே முடியல. என் தங்கச்சி பசங்களாம் வளர்த்துட்டு இருந்தேன். இப்ப அவங்களும் சிங்கப்பூர்ல வந்து படிக்க போயிட்டாங்க. நான் 2 மாசம் சிங்கப்பூருக்கு வருவேன், அடுத்து மறுபடியும் இந்தியா போயிடுவேன். அப்ப வந்து நம்ம ஏன் இருக்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து போகவே மாட்டேங்குது, சுத்தமா போக மாட்டேங்குது. ஆனா இருக்கையில யார்ட்டையும் வெளியில காட்டிக்க மாட்டேன், ஆனா அது எனக்கு போகவே மாட்டேங்குது. நான் அதை நல்லா நோட் பண்ணிட்டேன், ஆனா வெளியில காட்டுறது இல்ல. ஓகே, ஒரு இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ட்ராமான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு உங்க சப்கான்சியஸ்ல போய் பதிஞ்சிருக்கு. இத மொத்தமா எடுக்கணும் அப்படின்னு கேட்டா ஸ்விட்ச் வேர்டால முடியும்னு கேட்டா ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு பெஸ்ட் என்னோட சொல்யூஷன் சொல்லணும், NLP தெரப்பி எடுங்க. NLP தெரப்பி, அதாவது நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் சொல்லக்கூடியது. அந்த தெரப்பி எடுக்க எடுக்க உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து ட்ராமான்னு சொல்லக்கூடிய மனசு கஷ்டம் சொன்னீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வெளியில முதல்ல போகும்.
அந்த நிகழ்வு வந்து மறக்காது. ஆமா. அந்த நிகழ்வுனால நடந்த இம்பாக்ட் இருக்கு பாருங்க அவங்க மனசுல இருந்து அது ஏற்படக்கூடிய வந்து போக மாட்டேங்குது சொல்லுங்க. அது போகும். ம். அத முதல்ல தூக்கணும் அங்க இருந்து. ம், ம். இங்க வந்து அந்த பசங்களோட இருக்கையில இப்ப சிங்கப்பூர்ல தான் இருக்கோம். பசங்களோட இருக்கையில கொஞ்சம் தெரியல. அடுத்து 2 மாசம் கழிச்சு நம்ம ஊருக்கு எப்படியும் டூரிஸ்ட் விசா தான். போனதுக்கு அப்புறம் நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னு ஊரு போனதுக்கு அப்புறம் ரொம்ப அந்த தாட் ஓடுற மாதிரி இருக்கு. சரி, என்னோட சஜஷன் என்ன, நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. என்னோட மொபைல் நம்பர் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. 9385 9385 99 99 45 45 02. 02. சரிங்களா? இந்த நம்பர் என்னோட பேர் கோபி சரவணன். நீங்க நாளைக்கு என்ன பண்ணுங்க, நாளைக்கு என்ன கிழமை, வெள்ளிக்கிழமை. ஓகே, நாளைக்கு என்ன பண்ணுங்க, ஒரு 11 மணிக்கு மேல காலையில டே டைம்ல 11 மணிக்கு மேல எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே. உங்களுக்கு என்ன தெரப்பி கொடுத்தால் நல்லா 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு ஃப்ளவர் மெடிசன் கொடுக்கலாம். இப்ப நீங்க சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால இங்க அனுப்ப முடியாது. ஓகே. இப்ப ஃப்ளவர் மெடிசன் அங்க கிடைக்கும்னா நான் என்ன மெடிசன் சொல்ல அங்கேயே நீ கொண்டு நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. அடுத்தது NLP தெரப்பி கொடுக்கும் போது, NLP தெரப்பின்னு இன்னும் நல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் அந்த கிளாஸ் எடுக்கும்போது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து அந்த நிகழ்வுகளுடைய இம்பாக்ட, அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வருத்தம், சோகம், அந்த ஒரு துக்கம் இருக்கு பாருங்க, அதை முதல்ல எடுக்கணும். அதுக்கு தெரப்பி கொடுக்க கொடுக்க உங்களுக்கு சரியாகும். நம்ம வந்து இன்னொருத்தவங்களை சார்ந்து வாழ்றோமே அப்படிங்கறதும் ரொம்ப ஓடுது. நம்மளுக்காக அவங்க எல்லாம் வாழ்றாங்க அப்படிங்கிறது ஓகே, போக மாட்டேங்குது. சரியாகும் சரியாகும், எல்லாமே சரி பண்ணலாம். சார் உங்க நம்பர் திருப்பி கொஞ்சம் சொல்லுங்க சார். 9385 so much. சொல்லுங்க சார். 9385 ஓகே சார். 45 45 02 02. தேங்க்யூ சார். 9385 4502. தேங்க்யூ. ஓகேங்க மேடம், நீங்க இப்ப சிங்கப்பூர்ல இருந்து பேசணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா, நாளைக்கு காலை இது இன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு பேசுங்க. ஓகே சார். உங்களுக்கு என்ன நடந்தா, உங்களுக்கு என்ன செஞ்சா, அதனாலதான் இப்ப வந்து ஒண்ணு ஜோதிடம் வழியா பார்க்கலாம், ஒண்ணு பிரசன்னம் வச்சு பார்க்கலாம், இன்னொன்னு டேரட் கார்டு ரீட் பண்ணி பார்க்கலாம், ஆர்ஆர் ரீட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பல டெக்னிக் இருக்கு. இந்த டெக்னிக்ல எதை பயன்படுத்தி உங்களோட லைஃப்ல என்ன நடந்திருக்கு, அதை எப்படி சரி பண்றது, எந்த முறையில சரி பண்ண சரியாகணும் தெரிஞ்சு நம்ம சொல்லுவோம். அதை நீங்க செய்ய 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 உங்களுக்கு சீக்கிரம் சரியாகும். ஓகே, சொல்லுங்க. எத்தனை மணிக்கு சார்? மார்னிங் ஒரு 10:30 மேல கான்டாக்ட் பண்ணலாம் மேடம். 10:30 11 அந்த கான்டாக்ட் பண்ணலாம். இந்தியா டைம்ல. கரெக்ட், இந்தியா டைம்ல. சப்போஸ் நீங்க கால் பண்ணும்போது நான் எடுக்கல அப்படின்னா விட்டுருங்க, கொஞ்ச நேரம் நான் திரும்ப கூப்பிடுவேன். சரிங்களா? ஏன்னா சம்டைம்ஸ் கிளைண்ட் இருக்காங்க, இந்த மாதிரி வேற ஏதாவது கிளாஸ்ல இருக்கேன், செஷன்ல இருக்கேன் அப்படின்னா போன் ஆன்சர் பண்ண மாட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் ஃப்ரீயான பிறகு திரும்ப உங்களுக்கு கூப்பிட்டு பேசுவேன். ஓகே, தேங்க்யூ. கேட்க வந்தீங்க சங்கரி மேடம், கேட்க வந்தீங்களே. 9385 99 4502. இப்ப எல்லாரும் ஹீலிங் ஹேண்ட் குரூப்ல இருக்கீங்க தானே? ஏதோ ஒரு குரூப்ல இருக்கீங்கல்ல? கொஞ்ச நேரத்துல இப்ப கிளாஸ்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பேங்க் டீடைல் நான் ஷேர் பண்றேன். அது என்னோட நம்பர்ல தான் அனுப்புவேன் நானு. ஓகே, எஸ். இப்ப வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. மணி பே பண்றதுக்கு எவ்வளவு டைம்? என்னங்க? டைம் எவ்வளவு, எது வரைக்கும் பே பண்ணலாம்? எதுவும் பே பண்ணலாம். ஓகே, எத்தனை நாளுக்குள்ள பே பண்ணிக்கிறீங்களா? சாட்டர்டே மத்தியானத்துக்குள்ள பே பண்ணிடுங்க. ஓகேங்க. டைரக்டா வந்து எடுத்ததான் உங்களுக்கு புரியும்னா டைரக்டா வந்து எடுக்கலாம் மேடம். இல்ல ஆன்லைன்ல அரேஞ்ச் பண்ணலாம், ஆன்லைன்ல அரேஞ்ச் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? சப்போஸ் ஆன்லைன்ல அரேஞ்ச் பண்ணுமா? இல்ல சிலர் வந்து டே டைம்ல கேட்பாங்க. இல்லத்த அரசிகள்லாம் இருக்காங்க பாருங்க, நாங்களாம் ஒரு 10-15 பேர் சேர்ந்துட்டு எனக்கு டே டைம்ல சொல்லி கொடுங்க. ஆஃபீஸ் ஹஸ்பண்ட்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, பசங்க ஸ்கூல் போன பிறகு நாங்க 11 மணிக்கு ஃப்ரீயா இருப்பேன், ஒரு 11 to 2 அந்த மாதிரி 11 to 2 hours எடுங்க. அந்த மாதிரி கிளாஸ் ஒரு 3 நாள் கிளாஸ் அப்படி கூட எடுங்கன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து அந்த மாதிரி பேட்ச் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணாதான் முன்னாடி என்கிட்ட சொல்லிடுங்க.
ஓகேங்க சொல்லிட்டீங்கன்னா நம்ம டீம்ல வேற யாராவது அந்த மாதிரி இல்லத்தரசிகள் அந்த டைம்ல அட்டன் பண்றவங்க அவங்களையும் சேர்த்துக்கலாம் அந்த கிளாஸ்ல. ஓகேங்க அப்படி இல்லைங்க எங்க டீமுக்கு மட்டும் ஸ்பெஷலா நீங்க எடுப்பீங்களான்னு எடுப்பேன். ஓகே டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே தேங்க்யூ. ஓகேங்க. சுவிட்ச் வேர்டு, கலர் தெரப்பி, சக்கரா ஹீலிங், தாந்திரிக பரிகாரம். இப்ப அடுத்தது பஞ்சபட்சி சாஸ்திரம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜூலை ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். என்னங்க அமௌண்ட் சொல்ல முடியும்? பஞ்சபட்சி அமௌண்ட் சொல்ல முடியும்? பஞ்சபட்சிக்கு வந்து லெவல் 1 லெவல் 2 ரெண்டுமே சேர்த்து 4200. சரக்கலையும் அதே 14 days கிளாஸ் வரும் எல்லாமே. ஓகே ரேக்கி கிளாஸ் எனக்கு 14 days கிளாஸ் வரும் சார். 14 நாள் கிளாஸ் வரும். ரேக்கி வந்து 5 மாசம் கோர்ஸ் வரும். என்னங்க சார்? ஆமாங்க சார். இப்ப அடுத்த பேட்ச்ல வந்து நியூவா ஃபார்மேட் பண்ணிருக்கோம். நம்ம ஏற்கனவே வந்து லெவல் 1 தனியா லெவல் 2 தனியா வச்சிருந்தோம். இப்ப அது வந்து கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் கரெக்டா கொண்டு வர மாதிரி கிறிஸ்பியா கொண்டு வந்து லெவல் 1 லெவல் 2 ரெண்டுமே சேர்த்து கொண்டு வந்திருக்கோம் சார். ஏன்னா பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க லெவல் 1க்கு 4200 லெவல் 2க்கு 4200 தனியா பே பண்ணனே, இப்ப ரெண்டுமே சேர்த்து கொடுத்தீங்கன்னா அது டோட்டலா 28 days கிளாஸ். அது லெவல் 1 தனியா லெவல் 2 தனியா 28 days கிளாஸ். இது 14 days கிளாஸ். ஓகே 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 சரிங்களா. ரேக்கி கிளாஸ் வந்து 5 months கிளாஸ் வரும். 5 months மாசத்துக்கு 8 கிளாஸ் வரும். கிட்டத்தட்ட டோட்டலா 40 classes 40 plus classes இருக்கும். 40 plus classes இருக்கும் ரேக்கிக்கு. அது வேற. அது வந்து மாஸ்டர் லெவல். அதாவது ரேக்கி லெவல் 1 லெவல் 2 லெவல் 3. அதாவது செல்ஃப் ஹீலிங், மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுக்க, டிஸ்டன்ஸ் ஹீலிங் கொடுக்க, மூணுமே சேர்த்து மாஸ்டர் லெவல் கிளாஸ் நம்ம வச்சிருக்கோம். 5 month கிளாஸ் இருக்கும். அதுல வந்து நம்ம ஆறா பாக்குறது எப்படி, ஆறாவை ஸ்கேன் பண்றது எப்படி, கலராரா பாக்குறது எப்படி, பிரபஞ்சோட அதாவது இறைநிலை குருமார்களோட கனெக்ட் ஆகுறது எப்படி, நமக்கு எப்படி செல்ஃப் ஹீலிங் கொடுத்துக்கிறது, டைம் டிராவல் பண்றது எப்படி, இந்த மாதிரி பல விஷயம் நம்ம அதில் கத்துக்கோம் ரேக்கிட்ட. இப்ப நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வந்து நீ உருப்பட மாட்டேன் அந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. நான் அதை திட்டிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரையும் சின்ன பசங்க தான் 8 பாப்பா 10th. பேசாத சொன்னாலும் அதை மறுபடியும் சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்தியாலாம் படிச்சு இங்க வந்திருக்காங்க. கரெக்ட். நீங்க சொல்றது அந்த ஒரு தாய், ஒரு பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்களை பார்த்து என்ன வார்த்தைகள் அதிகமா பயன்படுத்துறாங்களோ அந்த குழந்தைங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க. அவங்களுக்கு தெரியாம சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராம். அவங்கள மாத்தணும் அப்படின்னா 2 விஷயம் பண்ணலாம். ஒண்ணு ஃப்ளவர் மெடிசன் கொடுத்து மாத்தலாம், இல்லைன்னா தெரப்பி கொடுத்து மாத்தலாம். ஓகே கரெக்ட். அவங்களுக்கு ஃப்ளவர் மெடிசன் கொடுத்து மாத்தலாம், தெரப்பி கொடுத்து அவங்க தெரப்பிக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா தெரப்பி கொடுத்து மாத்தலாம். அவங்கள அதுக்கு வந்து அவங்களுக்கு சொல்லணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு உதாரணத்துக்கு தெரப்பியில ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தாங்க. இப்ப நீங்க சொன்ன சினாரியாவே எடுத்துப்போம். அவங்க பசங்களை திட்டுறதுனால உங்களுக்கு என்ன நடக்குது? உங்களுக்கு இல்ல, அவங்க அம்மா கிட்ட. இப்ப யார் திட்டுறாங்களோ அவங்க கிட்ட நம்ம கேள்வி கேட்போம். இப்ப நீங்க உங்க பசங்களை திட்டுறீங்க, இப்ப அவங்க உங்களுக்கு என்ன நடக்குது, உங்களோட எதனால அவங்க திட்டுறீங்க? அப்ப அவங்க யோசிப்பாங்க, இந்த டென்ஷனால திட்டுறேன். சரி, திட்டுறதுனால அவங்க செஞ்சிடறாங்களா? மொபைல் அததான் நானும் சொல்றேன். மொபைல் பாக்குறாங்க, மொபைல்ல இங்க ஹோம்வொர்க்கே அதுல தானே இருக்கு, என்ன பண்றது? அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அது புரியல உங்களுக்கு. படிக்கிறாங்க, இங்க மணி வந்து இப்ப 12 ஆயிடுச்சு, இன்னும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான், அவனும் எழுதிட்டு தான் இருக்கான். சரி என்ன பண்றது, இங்கோட சுச்சுவேஷன் அப்படி அப்படின்னா அப்ப மீதி பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அடுத்த பசங்களை கம்பேரிசன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு புரியல, பிடிக்கல. அது வந்து புரியல, அது அவங்களுக்கு புரிய வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க அதை மாத்திப்பாங்க. அதுக்கு தெரப்பில நம்ம அவங்களுக்கு கேள்வி கேட்டு அவங்களே பதில் எழுத வச்சு சொல்லி 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 அவங்க பொறுமையா செய்ய 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 அவங்களே அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு தெரப்பி கொடுக்கலாம். அவங்களும் இருந்தாங்கன்னா அவங்களோட பேசுறதுக்கு அவங்களையும் வைக்கலாம். அப்படிதான் தாராளமா. என்னோட சிஸ்டர் தாராளமா சரி. ஓகே. எங்க பாப்பாவுக்கு உங்களோட கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். ஓ நன்றி. உங்களோட அட்டெண்ட் பண்ணி கேட்பா. ஓ சூப்பர் சூப்பர். அவங்க பேரு
ஹர்ஷதா. ஒரு நாள் பிளாக் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டு பேசிட்டு இருந்தேன். ஓகே. ஓ கலர் தெரப்பி கிளாஸ் அட்டன் பண்ண அவங்களா? ஓகே ஓகே ஓகேங்க. தேங்க்யூ. சூப்பர் மேடம், தேங்க்யூ மேம். சரி, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லை இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். கிட்ட 9:30 ஆக போகுது நம்ம கேட்டாங்க. சொல்லுங்க. No, sir. No, thank you. ஓகே ஓகே, இவ்வளவு நேரம் பொறுமையா கிளாஸ் அட்டன் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி. நம்ம எல்லாருமே நம்ம சண்டே அன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம். So, சரி, ஓகே. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.